அம்மா, உனக்கு என்ன ஆச்சு? சுகுமார், சுகுமார்! அம்மாவின் காரமான குரல் அடுப்பருகே நின்று கொண்டிருந்த மஞ்சுளாவுக்கும் நன்றாக கேட்டது. இனியும் ஹெரால்ட் ராபின்ஸுடன் ஒன்றியிருப்பது முறையல்ல. அம்மாவுக்கு கோபம் வராது, வந்தாலோ கட்டுக்கொள்ளாது. சாது மிரண்டாள் என்பார்களே, அதே கதைதான். வந்துட்டேம்மா. குரல் கொடுத்துவிட்டு புத்தகத்தை மனமின்றி மூடினாள். பரீட்சை முடிந்து விட்டது. அவனும் மஞ்சுளாவும் பாஸ் செய்து விட்டனர். அவன் பிகாம் முடித்து விட்டான். மஞ்சுளா பிஏ பட்டதாரியாகி விட்டிருந்தாள். இனியாவது நிதானமாக கொஞ்ச நாட்கள் படுக்கையில் புரண்டபடி கதைகள் படித்துக்கொண்டு ஓய்வாக இருக்கலாம் என்று நினைத்தால் அம்மா விடமாட்டாள் போலிருக்கே. இப்போது அம்மா அவனை தோண்டி துருவ தொடங்கி விட்டிருந்தாள். டைப்பிங் இன்ஸ்டியூட்ல சேர்ந்து டைப் படிக்க கத்துக்க சொன்னனே, அதை பத்தி ஏதாவது செஞ்சியா? எனக்கு தான் கொஞ்சம் டைப் படிக்க தெரியுமேம்மா. போராது, பாதி கிணத்தை தாண்டின பலன்தான். எதையும் ஒழுங்கா செஞ்சு செய்ய தெரிஞ்சுக்கணும். டைப் படிக்க தெரிஞ்சா நல்லது தானே, அது ஊசியா போயிடும். அப்படியே மிஸ்டர் நாராயணனை பார்த்துட்டு வான்னு சொன்னேனே, பார்க்குறேம்மா. நாளைக்குன்னு காரியங்களை ஒத்தி போடக்கூடாது. மிஸ்டர் நாராயணனை பார்க்கறது அவசரமா? அவசரம்தான். உன்னை அவரோட அப்ரெண்டிஸா சேர்த்துக்க சொல்லியிருக்கேன். பிரபலமான ஆடிட்டர்கிட்ட வேலைக்கு பயிற்சி பெற கத்து வச்சுக்கணும். அவர் பெரிய பச்சை மிளகா. 3 வருஷம் அவர்கிட்ட கை கட்டி சேவகம் செய்யணும். ஸ்டைஃபன் கொடுப்பார். உன் செலவுக்காவது கட்டி வருமே. பிரமாதமான ஸ்டைஃபன். வருஷம் முழுசும் மாசம் 150 தூக்கி தந்துருவாங்க. 2வது வருஷம் மாசம் 200 ரூபா. 3வது வருஷம் 300 ரூபா. என் சிநேகிதன் வீட்டு வேலைக்காரி குழந்தைங்களை பார்த்துக்க மாசம் 200 ரூபா வாங்குறான். போதும் அம்மா இந்த பயிற்சி. இதுக்கு காலையில 10 மணில இருந்து மாலையில 5 மணி வரைக்கும் வேலை. உடம்ப அசைக்காம வாழ்க்கையில நீ முன்னுக்கு வந்துட முடியுமா? இதுக்கு மேல என்ன செய்யறதா உத்தேசம்? சும்மா ஊரை சுத்தின்னு வரத நான் அனுமதிக்க மாட்டேன். டாக்டருக்கு படிச்சிருந்தாலும் பயன் உண்டு. பக்கத்து தெரு ஏகாம்பரம் மகன் டாக்டர். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? சிஏக்கு படிக்காம போனது தப்பு. காலை இரவுன்னு பணின்னு தூக்கம் இல்லாம ஓட வேண்டியிருக்கு. சீனியர் ஹவுஸ் சர்ஜனா இருக்க நாம ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்குன்னு அழுத்துக்கிறான். அக்கறைக்கு இக்கரை பச்சை. அப்பா வந்து மிஸ்டர் நாராயணன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நன்னா இருக்கும். அப்பாவுக்கு நேரம் கிடையாதான். அதனால நானே மிஸ்டர் நாராயண்கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். புவனா மேலே பேசாது கீழ்வுதட்டை கடித்து கொண்டாள். அவள் கணவர் ராஜசேகரன் அப்படிப்பட்ட ஒரு மனிதர். வீட்டை பற்றி கவலை இல்லாது, மனைவி மக்களை பற்றி நினைக்காது, தான் உண்டு, தன் அலுவலகம் உண்டு, தன் தேவை, தன் சுகம் இரண்டும் தான் முக்கியம் என்று வாழ்கிற ஒரு சுயநலக்காரர். குழந்தைகளுக்கு அவரது அசட்டையான போக்கு புரியக்கூடாது என்று இதுநாள் வரை அவள் பட்ட பாடுபட்டு அப்பாவை ஒரு அன்பான தந்தையாக அவர்கள் முன் கற்பனையில் நடமாட விட்டிருந்தாள். அப்பா, இன்னைக்கு அவசரமா வெளியில போக வேண்டியிருந்தது. மஞ்சு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துட்டாளான்னு தவிச்சிட்டார். இன்னைக்கு அவ பள்ளிக்கூடத்தோட ஆண்டு விழா வர நேரமாகும். நீங்க மீட்டிங்க்கு புறப்படுங்கன்னு அனுப்பி வச்சேன். சுகுமார், உன் பிறந்த நாளுக்கு பேண்ட் ஷர்ட்டை வாங்கி தர அப்பா என்கிட்ட 200 ரூபா கொடுத்திருக்கார். மஞ்சு, இந்த சாக்லேட் பெட்டியை அப்பா தான் உனக்காக வாங்கி வந்தார். இப்படி பல பொய்கள். குழந்தைகள் இருவரும் பெரியவர்கள் ஆகும் வரை இவை சாத்தியமாக இருந்தன. இப்போது அப்படியெல்லாம் அவளால் பேச முடியவில்லை. அப்பா ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரலையா? ஏன் கேக்குற? என்னைக்காவது ஒழுங்கா நேரத்துக்கு அப்பா வீட்டுக்கு வந்திருக்காரா? அதனாலதான் கேக்குறேன். மகள் மஞ்சுளா தன் தோள்களை குலுக்கிய போது தொண்டை வரை குவிந்த வார்த்தைகளை அவள் விழுங்கி கொண்டாள். உன் அப்பா இப்போ இல்ல, எப்பவுமே அப்படித்தான் நடந்துக்கிறாரு. கல்யாணம் ஆனப்புறம் கொஞ்ச காலத்துல நானும் அவரும் கணவன் மனைவியா வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் போலியா அந்த உறவை தொடர்ந்துட்டு இருக்கோம். விவாகரத்து கொடுத்து என்னை விலக்கிட்டு வாழ உன் அப்பாவுக்கு பயம். அலுவலகத்துல அவருக்கு இருக்கிற அந்த கௌரவம் என்ன ஆகுறதுங்கிற அச்சம். இந்த 2 குழந்தைகளுக்கும் ஒரு வீடுங்கிற அமைப்பு முக்கியமாச்சே. உணர்வுகள் சிதைந்து போகாம ஆரோக்கியமா அவங்க வளரணுமே அப்படிங்கிற கவலை எனக்கு. உங்களை ஆளாக்கணுங்கிற கடமை உணர்வோட உந்துதல். சமூகத்துல முன்னாடி இருவரும் வேஷம் போட்டுண்டு பொய்யா வாழ்றோம். உன் அப்பாவுக்கு ஆரம்பத்துல என் மேல ஏற்பட்டிருந்த அசட்டை இப்ப வெறுப்பா விஸ்வரூபம் எடுத்திருக்கு. என்ன செய்வேன்? இந்த உண்மையை நான் என் பிறந்த வீட்டவர்களுக்கோ தெரிவிக்க முடியுமா? தோழிகளோட தான் பகிர்ந்துகிட்டு துக்கப்பட முடியுமா? அவரது போலி நாடகத்துல நானும் பங்கெடுத்துக்கிட்டு நடிக்கிறேன். ஏன்? உங்களோட வருங்காலம் வளமா இருக்கத்தான். புரியுறதா? கத்தி கூச்சலிட்டு அழ வேண்டும் போன்று எத்தனையோ தடவை ஆத்திரப்பட்டிருக்கிறாள். என்ன இன்னும் பல் தேக்கல, குளிக்கல? மணி என்னாச்சு பத்தியா? அம்மாவின் அதட்டல் குரல் கேட்டு குளியலறை கதவை சட்டென்று சாத்தி கொண்டான் சுகுமார். கொஞ்ச நாட்களாக அம்மா ரொம்பவுமே விரட்டுறா. ஏன்? வேலைக்கு போகாம லீவ் எடுத்துக்கிட்டா. 1 மாசம் பெங்களூர்ல தன் தோழியோடு போய் கழிக்க போறதா சொன்னா ஏன் கிளம்பல? அம்மா வீட்டில் இருக்க மாட்டாள்.
சிநேகிதன் பாலுவுடன் நிறைய வீடியோவில் படங்கள் பார்த்துவிட்டு மெதுவாக இரவு 2 மணிக்கு திரும்பலாம் என்று எத்தனை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தான். தங்கை மஞ்சுளா அதை கண்டுகொள்ளவே மாட்டாள். அப்பாவை பற்றி கவலையே இல்லை. அவர் தினமும் நடு இரவுக்கு மேல்தானே வீட்டுக்கு வருகிறார். வரும்போது தன் நினைப்போடவா வருகிறார்? தள்ளாடிக்கொண்டு எப்படித்தான் காரை ஓட்டி கொண்டு வருகிறாரோ ஆண்டவனுக்கே வெளிச்சம். குளியலறையில் என்ன ஜலக்கிரடையா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வெளியே வா. மேல டேங்க்ல தண்ணி குறைவா இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். அம்மா கதவருகில் வந்து கத்தியது ஷவர் எழுப்பிய ஓசையை மீறி கேட்டது. பற்களை கடித்து கொண்டான் சுகுமார். அம்மாவுக்கு என்ன வந்துட்டது? இந்த சில நாட்களா அம்மா ரொம்ப மாறிட்டு இருக்காளே. தலையை துண்டால் துவட்டி கொண்டு வேட்டியில் வெளியே வந்தான். சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிக்கோ, உங்க 2 பேர்கிட்டையும் வேலை வாங்கறதுக்குள்ள என் பிராணம் பாதி போயிடுறது, அம்மா முணுமுணுத்தாள். சமையலறைக்குள் எட்டி பார்த்தாள் புவனா. வெங்காயத்தை நறுக்கி கொண்டிருந்த மகள் மஞ்சுளா தன் விரலையும் சேர்த்து நறுக்கி கொண்டு விட்டிருந்தாள். குழாயை திருப்பிவிட்டு இடதுகை ஆள்காட்டி விரலில் பெருகிக் கொண்டிருந்த ரத்தத்தை அலம்ப முயன்று கொண்டிருந்தாள். அழுத்தி பிடிச்சிட்டு, இங்க வா, ஒரு பிளாஸ்டர் போட்டு விடுறேன். அம்மா சொன்னதை கேட்டு மகள் சினுங்கி கொண்டு வெளியே வந்தாள். அத்துடன் அன்று சமையல் வேலைக்கு முழுக்கு போட்டு விடலாம் என்று எண்ணிய மஞ்சுளாவின் ஆசையில் மண் விழுந்தது. இப்ப போய் மறுபடியும் வெங்காயத்தை நறுக்கி ஒரு உப்மா பண்றதுக்கு இத்தனை நாழியா? சாப்பிட தெரிஞ்சா மட்டும் போதுமா? அம்மா கடிந்து கொண்டதை கேட்ட மகள் முகம் சுண்டி போனாள். ஒரு வழியாக காலை 9 மணி அளவில் மேஜை மேல் தட்டுகளை வைத்து மஞ்சுளா அவர்கள் எல்லோருக்கும் காஃபி பலகாரம் பரிமாறத் தொடங்கினாள். உப்புமால உப்பே இல்லையே, கூழ் போல பண்ணிருக்காளே. பரிகசித்தபடி தட்டில் தங்கை பரிமாறியதை கைகளால் துழாவினான் சுகுமார். போதும், வாய மூடு. உனக்கு நான் தரப்போற காரியங்களை நீ கவனி. அவ சமையல் இத்தியாதிகளை இனிமே கவனிப்பா. கொஞ்ச நாள்ல 2 பேரும் வீட்டை நல்லா நிர்வகிக்க தெரிஞ்சுப்பீங்க. சொல்லிக்கொண்டே காஃபி கட்டிலிருந்து காஃபியை டம்ளரில் ஊற்றி மகன் அருகே நகர்த்தி வைத்தாள் தாய். எனக்கு என்ன வேலை தரப்போறீங்க? முதல்லயே தெரிஞ்சுக்கிறேன். அம்மாவை வியப்புடன் பார்த்தான். உடனேயே சொல்ல போறதில்ல, அப்பப்போ என்ன தோன்றதோ அதை செய்ய சொல்ல போறேன். முதல்ல நாராயணன் வீட்டுக்கு போயிட்டு வா என்றாள் அம்மா. சாயங்காலம் போயிட்டு வர அம்மா, வெயில் சுள்ளுன்னு எரிக்கிறதே. மகனை சுட்டு விடுகிறவள் போல பார்த்தாள் புவனா. அவரு இன்கம் டேக்ஸ் ஆபீஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வா. எப்ப வரணும், என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வா. குறுக்க பேசாத. அம்மா அதட்டியதும் வேகமாக காஃபியை பருகிவிட்டு எழுந்தான். கோபத்துடன் அலமாரியை திறந்தான். கையில் உருவிய சட்டையின் கழுத்துப்புறத்து பித்தானை காணவில்லை. தபதபன்னு எல்லாத்தையும் உருவி எடுத்து அடுக்கி இஸ்திரிக்காரர்கிட்ட வச்சிருக்கிறதையே கசக்காத. கொடுத்து நேத்து தான் உன் சட்டை பேண்ட்டுகளை வாங்கி அடுக்கி வச்சிருக்கேன். அம்மா மஞ்சுளா, இங்க வா. தையல் மிஷின்கிட்ட இருக்கிற சின்ன பெட்டியை திறந்து பாரு. ஒரு சின்ன சம்பளத்துல பொத்தான்கள் இருக்கு. அண்ணன் சட்டைக்கு சேர்ந்ததை தேடி உடனே தச்சு கொடு. இப்பவே தைக்கணுமாம்மா? மஞ்சுளா முனகினாள். ஆமா, இப்பவே தைக்கணும். சொன்னதை பட்டுன்னு செய்யணும். கேள்விகள் கேட்டுக்கிட்டு நேரத்தை வீணாக்க தேவையில்லை. சுகுமார் சட்டையை போட்டுக்கொண்டு காலில் செருப்புகளை திணித்துக் கொண்டு வெளியேறியவுடன் கதவை சாத்தி கொண்டு உள்ளே வந்த தாய் மகளுக்கு அடுத்ததாக உத்தரவுகளை அடுக்கத் தொடங்கினாள். அப்பா எழுந்துட்டாரான்னு மாடியில போய் பாரு. குளிக்கிற சத்தம் கேட்கறது. அவர் கீழே இறங்கி வரத்துக்கு முன்னாடி காஃபியை கலந்து தயாரா மேஜை மேல வச்சிரு. மகள் தலையை அசைத்துவிட்டு கோபத்தை அடக்கி கொண்டு உள்ளே சென்றாள். அன்று அவள் சிநேகிதியின் வீட்டுக்கு போய்விட்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அவள் தோழி லலிதாவின் அக்கா அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறாள். லலிதாவுக்கு அங்கிருந்து என்னென்ன பொருள்கள் வாங்கி வந்திருக்கிறாள் என்று பார்க்க மிகவும் ஆவலாக இருந்தது. காலையிலே வந்து எங்களோட சாப்பிடலாம், உன் அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. தொலைபேசியில் லலிதா அவளை தூண்டி விட்டிருந்தாள். அம்மாவின் முகத்தில் வழிந்த கடுமையை கண்டு பயந்து விட்டாள் மஞ்சுளா. உத்தரவு தரமாட்டாள் என்று உள்மனம் சொல்லியது. அப்பா கீழே இறங்கி வருவதற்குள் அவர் தொண்டையை செருமும் சப்தம் முந்திக் கொண்டு கேட்டது. பரபரப்புடன் சமையலறைக்குள் ஓடினாள் மஞ்சுளா. அலுவலகத்துக்கு போக தயாராகி விட்டிருந்த ராஜசேகரன் மௌனமாக காஃபியை பருகினார். சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு எங்க சுகுமார் என்று கேட்டார். மிஸ்டர் நாராயணனை பார்த்து வர அனுப்புனேன். மனைவி சொன்னதை அரைகுறையாக காதில் போட்டுக்கொண்டு தலையை அசைத்துவிட்டு எழுந்தார். அவ்வளவுதான் அவர் தமது குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ள முயன்றது. அதுவே அதிகம் போல மஞ்சுளாவுக்கு தென்பட்டது. தன்னை பற்றி அப்பா எப்பொழுதும் எதுவுமே விசாரிப்பதில்லை என்ற ஆதங்கம். இன்னும் கொஞ்சம் காஃபி கொண்டு வரவா கேட்டாள் மகள். அப்பொழுதாவது அவர் முகத்திலே ஒரு சிறு புன்னகை அரும்பாதா என்ற ஆவல். கனவில் இருந்து விழித்துக் கொண்டு கலவரத்துடன் பார்ப்பது போல மகளை நிமிர்ந்து பார்த்தார். பரீட்சையில பாஸ் பண்ணிட்டியே, மேல என்ன பண்ண விரும்புற? அப்பா ராஜசேகரன் எதையும் கண்டு கொள்ளவில்லை.
சில ஆண்டுகளுக்கு முன் பாவாடையும் சட்டையுமாக வீட்டுக்குள் பட்டுப்பூச்சியாக பறந்தோடி விளைய வந்து கொண்டிருந்த மஞ்சுளா இப்போது ஓங்கி உயரமாக வளர்ந்து நிற்கிறாளே. 19 வயதை எட்டி பிடித்து கொண்டிருக்கிறாளே. அவளுக்கு வாழ்க்கை அமைத்துக் கொடுக்க வேண்டியது நமது கடமையாயிற்றே. ஆஹா, அப்பாவுக்கு எந்தவித யோசனையும் ஏற்படவில்லை. யாரோ தெருவில் போகிற பெண்ணை போல் தமக்கும் அவளுக்கும் எந்தவித உறவும் இல்லை போல் அசட்டையாக முறைத்தார். சுகுமாரை பற்றி மேலெழுந்த வாரியாக விசாரித்த அளவு கூட மகளை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. இப்படியும் ஒரு தந்தையா? கோபத்தை விழுங்கிவிட்டு காலியான டம்ளரை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று விட்டாள் மஞ்சுளா. வர பொதுவாக உரிமிவிட்டு ராஜசேகரன் வெளியே கிளம்பி விட்டார். எழுந்து சென்று வாயில் படி அருகே நின்று கொண்டு வழி அனுப்பினாள் புவனா. திரும்பி கூட பாராது கையை அசைத்து ஜாடை காட்டாது கரேஜிலிருந்து காரை கிளப்பிக் கொண்டு தயாராக திறந்து வைத்திருக்கும் தோட்டத்து கேட் வழியே சர்ரென்று வேகமாக செலுத்தி கொண்டு சென்ற அப்பாவை ஜன்னல் வழியே வெறித்தாள் மகள். கேட்டை சாத்திவிட்டு கரேஜின் கதவை இழுத்து பூட்டிவிட்டு மூச்சு வாங்க உள்ளே திரும்பிய அம்மாவை பார்க்க பரிதாபமாகத்தான் இருந்தது. சாயங்காலம் எப்போ திரும்பி வருவீங்க? வெறும் காஃபி மட்டும் சாப்பிட்டு கிளம்புறீங்களே. தினமும் ஹோட்டல்ல சாப்பிட்டா ஹோட்டல்லையா பலகாரம் சாப்பிட்றீங்க? அம்மா ஏன் ஒன்றுமே கேட்பதில்லை? அவளது கல்லூரி தோழி ஒருத்தி ஒரு நாள் சொன்னதை கேட்டு மனம் துவண்டு போனாள் மஞ்சுளா. அம்மாவிடம் சொல்வதற்கு துணிவில்லாமல் அண்ணனிடம் ரகசியமாக சொன்னாள். சுகுமார், அப்பா தினமும் பலகாரம் சாப்பிடாம சீக்கிரமே அலுவலகத்துக்கு ஏன் கிளம்புறார் தெரியுமா? தங்கையை வேடிக்கையாக பார்த்தான் அண்ணன். எச்சலை விழுங்கிக் கொண்டாள். அந்த சங்கதியை அண்ணனிடம் சொல்ல வெட்கமாகத்தான் இருந்தது. யாரிடமாவது சொல்லாவிட்டால் மண்டை வெடித்து விடும் போல ஒரு வேதனை. அடையாறுல அப்பாவுக்கு மென்று விழுங்கினாள். ஏளனமாக புன்னகைத்தான் சுகுமார். நீ சொல்ல போறது எனக்கு நல்லாவே தெரியும். அடையாறுல பெசன் நகர் போற திருப்பத்துல வெளிர் பச்சை வண்ணம் பூசின ஒரு குட்டி பங்களா. ஸ்பானிஷ் ஸ்டைல்ல கட்டப்பட்டது. கேட் பக்கத்துல மதில் சுவர் மேல ஆரஞ்சு கலர் போகன் வில்லா பூத்து குலுங்கிட்டு இருக்க வீடு. அதை பத்தி தானே சொல்ல வர? தலையை குலுக்கினாள் மஞ்சுளா. லேசாக விழியோரத்தில் கண்ணீர் பெருகியது. ஊரெல்லாம் தெரிஞ்ச சங்கதி, நம்ம அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க அதை வெளியில காட்டிக்கிறது இல்ல. பாவம் அம்மா, இல்லையா அண்ணா? துயரத்தில் மஞ்சுளாவின் குரல் தடைப்பட்டது. இந்த வயசுல அப்பாவுக்கு வேணாம். ஆனா இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட பந்தம். கால வேளையில அப்பா அவரோட சின்ன வீட்டுல தான் காஃபி பலகாரம் சாப்பிட்ற பழக்கம். நேரா கார் அங்கதான் போகும். ராத்திரி நேரம் கழிச்சு வரதோட காரணமும் அதுதான். நல்ல வேளை நமக்கு தம்பி தங்கைகள் யாரும் கிடையாது. வறட்சியாக சிரித்தான் சுகுமார். அண்ணா, உன்னை போல என்னால சிரிக்க முடியலையே. துயரத்தில் திணறினாள். தவிர்க்க முடியாததை பத்தி வேற என்ன செய்ய முடியும்? சிரிச்சுதான் மழுப்பணும். அம்மா என்னை கோச்சுக்கும் போது சில சமயம் நான் பதிலுக்கு எதிர்த்து பேசுறேன், ஆத்திரப்படுறேன். தப்பு என் மேல இருக்கிறதுன்னு புரிஞ்சதும் சிரிச்சு மழுப்புறேன். நாமெல்லாம் சின்னவங்களா இருந்தப்போ அப்பா பாம்பே தலைமை அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு இருந்தார். ஞாபகம் இருக்கா? ஆமா, நம்ம படிப்பு கெட்டுடுன்னு அம்மா இங்கேயே நம்மளோட தங்கி இருந்தாங்க. அப்பா மட்டும் மாசத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ வந்து போவார். அப்போ ஆரம்பிச்ச சிநேகிதமா அங்க பாம்பேல தலைமை அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ணோட அப்பாவுக்கு ஏற்பட்ட தொடர்பு. வீடு வாசல்லாம் ஜம்முன்னு வச்சுட்டு வாழ்றாங்களே அந்த அம்மா, எப்படி சாத்தியமாச்சு? அப்பாட்ட அத்தனை பணம் ஏது? அவங்க தன்னோட பணத்துல வீடு வாங்கிக்கிட்டு வேலையை விட்டு சென்னைக்கு வந்து குடியேறிட்டாங்க. கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்க. அப்பா அவங்களோட துணைவரா நிம்மதியா இருக்காங்க. ச்சே, என்ன ஜென்மம்! பொண்டாட்டியும் பொறுப்பா வச்சு காப்பாத்தாம தன்னை அண்டி வந்தவளையும் ஆதரிக்க முடியாம. சில பேர் வாழ்க்கையில இப்படி ஒரு அதிர்ஷ்டம். மனைவியும் கணவன்கிட்ட காசு பணத்தை எதிர்பார்க்காம தானே வேலை செஞ்சு சீரா நடத்தின்னு போவாங்க. வைப்பா இருக்கிறவளும் எதுவும் தொந்தரவு செய்ய மாட்டா. சொல்ல போனா அந்த அம்மா தான் அப்பப்ப அப்பாவுக்கு ஏதாச்சும் கை செலவுக்கு தந்துட்டு இருக்கிறாங்க. இது என்ன தலையெழுத்து? என்ன செய்யறது? அப்பாவை நம்பிக்கிட்டு அவங்க வேலையை விட்டுட்டு புறப்பட்டு வந்துட்டாங்க. அப்பாவோட சொந்த செலவுக்கே அவரது தர்பாருக்கே சம்பாதிக்கிற பணம் பத்தாது. அந்த அம்மா என்ன செய்வாங்க? அவங்க ஒரு முட்டாள் பெண்மணி. கல்யாணம் செஞ்சு பாருன்னு நம்பியிருப்பாங்க. முடியல. சேத்துல இறங்கியாச்சு, நீ நொந்துன்னு தான் இருக்கணும். என்ன பயன்? அவங்க பேரு? வீட்டுல வேற வேற யாருமே இல்லையா? அவங்களோட வயசான அம்மா கூட இருக்காங்க. தூரத்து உறவு புள்ள ஒருத்தன் என் வயசுல இருக்கான். அந்த அம்மா பேரு ருக்மணி. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் துப்பு தலக்குன. அம்மா ஏன் ஒரு வார்த்தை கூட அதட்டி கேட்க கூடாது? முகம் கொடுத்து பேசாத அப்பாட்ட அம்மா என்னதான் செய்ய முடியும்? பெருமூச்செறிந்தாள் மஞ்சுளா. இப்போது அப்பா அந்த ருக்மணியின் வீட்டுக்குத்தான் காஃபி பலகாரம் சாப்பிட புது மாப்பிள்ளை போல அலங்காரம் செய்து கொண்டு கிளம்பி இருக்கிறார். பகல் சாப்பாட்டையும் அவர் அங்கேதான் வைத்துக் கொள்கிறார்.
ஒப்புக்காக வீட்டில் என்றாவது ஒரு நாள் சாப்பிட முயல்கிறார். அப்பொழுது மட்டும் சாம்பார்ல புளி அதிகம், எனக்கு அவரைக்காய் பிடிக்காதே, அதை ஏன் பொரியல் பண்ண என்று அம்மா மீது எரிந்து விழுவார். அம்மாவைப் போல அப்பாவும் இயற்கையாக குழந்தைகளிடம் பாசமான மனிதராக ஏன் இருந்திருக்க கூடாது? இந்த பாவி ருக்மணி எதற்காக இடையே புகுந்து அவர்கள் குடும்பத்தை நிர்மூலமாக்கி விட்டிருக்கிறாள்? என்ன யோசிச்சுட்டு நிக்கிற? காலையில சொன்னேனே, மளமளன்னு எல்லாத்தையும் கவனிக்காம மயங்கி நின்னா என்ன அர்த்தம்? திடுக்கிட்டு விழித்துக்கொண்டு அம்மாவின் முகத்தை பார்த்தாள். அப்படி ஒன்றும் அம்மா கிழவியாகிவிடவில்லை. அழகில்லாத பெண்மணியும் இல்லை. 2 குழந்தைகளுக்கு தாயாகியும் 21 வயதில் ஒரு பிள்ளையும் கல்யாணத்திற்கு ஒரு பெண்ணும் இருந்தும் அம்மா பார்க்க இன்னும் பளிச்சென்று நன்றாகத்தான் இருந்தாள். சமீபத்தில்தான் கொஞ்சம் சோர்ந்து காணப்படுகிறாள். வீட்டு வேலை, அலுவலகத்தில் வேலை இரண்டையும் சமாளிக்க முடியாத அலுப்பு போலும். என்ன திரு திருன்னு முழிச்சு நிக்கிற? உங்களால சமைக்க முடியலன்னா நாம ஏன் ஒரு சமையல்கார அம்மாவை வேலைக்கு வச்சுக்க கூடாது? என் சிநேகிதி வீட்டுல ஒரு அம்மா வந்து காலையில சமைச்சு வச்சுட்டு போறாங்களாம். எனக்கு தெரியும், ஆனா நமக்கு கட்டுப்படியாகாத சங்கதி. நான் மேல படிக்க போயிட்டா வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால நீ மேல படிக்க போக தேவையில்லை. நீயும் அண்ணனோட தினமும் டைப்பிங் இன்ஸ்டியூட்ல போய் டைப் அடிக்க கத்துக்க போற. நானும் வேலையை விட்டுட்டு வீட்டோட இருக்க போறேன். ஏம்மா, எதுக்கு வேலையை விட போற? விட்டுன்னும் தோணுச்சு. இந்த லீவுக்கு அப்புறம் ராஜினாமா பண்ண போறேன். திகைப்புடன் மகள் தாயின் முகத்தை உற்று பார்த்தாள். ஆமா, உன்னை விட அம்மாவோட முகம் வெளுத்து காணப்படுதே. அம்மாவுக்கு என்ன ஆச்சு? உடம்புக்கு முடியலையா? அப்பாவின் அசட்டையான போக்கை இனியும் தாங்கிக் கொள்ள முடியாமல் வேதனையில் மனம் சுளைச்சு போயிட்டாங்களா? உருளைக்கிழங்கு பொரியலும் கீரை மசியலும் செஞ்சுட்டு ரசம் வச்சிரு, போதும். பிறகு கொஞ்சம் அப்பளம் பொரிச்சுக்கலாம். எல்லாத்தையும் நானா செய்யணும்? திடுக்கிட்டு கேட்டாள் மகள். தெரியாததை கேட்டுக்கிட்டு செய். இனிமே நீ தான் இந்த வீட்டுல சமைக்க போற. நானா அம்மா? உன் வயசுல நான் புக்ககம் வந்தப்போ ஒரு பெரிய கூட்டு குடுத்தனத்தை சமாளிச்சேன். அத்தோட டைப் கத்துக்க போனேன். அப்புறம் உன் அப்பா சம்பளம் பத்தலன்னு வேலைக்கு போனேன். நீங்க 2 பேரும் பிறந்தப்புறம் உன் சித்தப்பா சித்தி எல்லாரும் ஹைதராபாத்துக்கு போய் குடியேறிட்டாங்க. ஆனா என்ன, உங்களை வளர்த்துக்கிட்டு வீட்டை கவனிச்சுக்கிட்டு வேலைக்கு போய் சமாளிக்கலையா? மனசு வச்சா எதைத்தான் செய்ய முடியாது? ஆஞ்சு வச்சு கீரையை குக்கர்ல வச்சுட்டுமாம்மா? கொஞ்சம் சோடா போட்டு வைக்கட்டுமா? வேண்டாம், தனியா வேக விடு. சோடா உப்பு தேவையில்லை. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு வேக விடு. சொல்லி முடிப்பதற்குள் அம்மாவுக்கு மூச்சு வாங்கியது. கொஞ்சம் ஹார்லிக்ஸ் கலக்கிட்டு வந்து கொண்டு வந்து கொடு. சொல்லிவிட்டு புவனா முன் அறை சோஃபாவில் சோர்வுடன் சாய்ந்து கொண்டாள். சுகுமார் வீடு திரும்புவதற்குள் பொழுது உச்சியை அடைந்து விட்டிருந்தது. ஸ்கூட்டரை வராந்தா அருகில் நிழலில் நிறுத்திவிட்டு உள்ளே வரும் முன் அம்மா உத்தரவிட்டாள். கேட்டை திறந்தா கையோட சாத்தின் வர வேண்டாமா? என்ன வழக்கம் அது? போய் முதல்ல கேட்டை சாத்திட்டு வா. தான் செய்த தவற்றை அம்மா சுட்டி காட்டியது அவனுக்கு எரிச்சலாகத்தான் இருந்தது. கேட்டை சாத்திவிட்டு உள்ளே வந்தவனுக்கு இன்னொரு உத்தரவு. செருப்பை ஒழுங்கா நடையில விட்டுட்டு வா. இங்க ஒன்னும் அங்க ஒண்ணுமா உதறிட்டு வரக்கூடாது. அப்புறம் குளியல் அறைக்குள்ள போய் முகம் கை கால் கழுவிட்டு வெளியே போக உடுத்துனதுகளை கலட்டி கொடியில போட்டுட்டு வீட்டுக்குள்ள உடுத்துற லுங்கி பனியனோட வா. சின்ன குழந்தையை ஏவரா போல அம்மா ஏன் இப்படி தொணக்க வேண்டும்? கோபத்தை அடக்கி கொண்டு குளியல் அறைக்கு விரைந்தான். எல்லோரும் சாப்பிட ஒன்றாக உட்கார்ந்தார்கள். உணவு பாத்திரங்களை கொண்டு வந்து மேஜை மீது வைத்துவிட்டு அம்மாவுக்கு எதிரே அண்ணன் அருகே உட்கார்ந்து கொண்ட மஞ்சுளாவுக்கு ஒரே முதுகுவலி. காலையில் எழுந்ததிலிருந்து அம்மா அவளை ஓட ஓட விரட்டி வேலை வாங்கி கொண்டிருந்தாள். முடியாது என்று புரட்சி செய்து மறுப்பு தெரிவிக்க அவளுக்கு எப்பொழுதுமே ஒரு அச்சம். சுகுமார் ஆம்பளை என்ற தகுதியில் சில சமயம் முகத்தை கடுமையாக்கி கொண்டு ஓங்கிய குரலில் கத்துவான். அம்மா பதில் சொல்ல மாட்டாள். மௌனமாக நின்று அவனை ஒரு பார்வை பார்ப்பாள். அவனது கோபதாபம் எல்லாம் புஸ்வானமாக அடங்கி போய்விடும். தன் குழந்தைகள் இருவரையும் அம்மா மிகவும் நேசித்தாள். அவர்கள் தேவைகளை அறிந்து ஆவன செய்தாள். ஆனால் மிகவும் கண்டிப்பாகத்தான் இருந்தாள். காலேஜிலிருந்து வர இத்தனை நேரமா? நான் வேலையிலிருந்து வீடு திரும்பறதுக்குள்ள வந்திருக்கணுமே. என் சிநேகிதி வீட்டுல இன்னைக்கு ஒரு பார்ட்டி. அவ அக்காவுக்கு பிறந்த நாள். அதனால இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும் சொல்லிட்டேன் மஞ்சுளா. சிநேகிதியோ உறவுக்காரியோ உன்னை கூப்பிட்டா என் உத்தரவு வாங்கிட்டு அழைக்கணும். நினைச்சவ கூப்பிட்டான்னுட்டு நீ என்கிட்ட சொல்லாம போறது தப்பு. அம்மாவின் குரலில் தொனித்த கடுமை, முகத்தில் தெரிந்த கோபம் அவளை நடுநடுங்க வைத்துவிடும். இன்னைக்கு காலேஜ் லீவ் தானே, அதுக்காக வெயில் பாழ் போகாம ஊரை சுத்தணுமா? மேட்சுக்கு போன சரி, ஒத்துக்கிறேன். அது முடிஞ்சதும் காலாகாலத்துல வீடு திரும்ப வேண்டாமா? இதெல்லாம் சட்டை கையில கிழிசல். பஸ் ஏறினப்போ எங்கேயோ மாட்டி கிழிஞ்சுட்டா? இல்ல யாராவது 2 பசங்களோட போட்ட சண்டையில கிழிஞ்சுட்டா? என்னம்மா நீங்க ஒண்ணு, நான் சண்டை சச்சரவுகளே இறங்க மாட்டேனே, தெரியாதா?
தோழர்களோட சண்டை போட்டுண்டு அடிதடியில இறங்குறது எனக்கு பிடிக்காத விஷயம். நீ கோழையா இருக்கணும், நான் எதிர்பார்க்கல. சண்டை போடும்போது அசிங்கமான வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டாம், எனக்கு பிடிக்காது. அம்மா சுகுமாரை பல தடவை அடக்கியிருக்கிறாள். தப்பி தவறி பிளடி என்று வாயில் வந்துவிட்டால் நாக்கை கடித்துக் கொள்ளும் அளவுக்கு அவன் ஓரளவு சாது பிள்ளையாகத்தான் வளர்ந்திருந்தான். அந்த நாளில் அம்மாவின் கட்டுத்திட்டங்களுக்கு அவன் அடங்கி போய்க் கொண்டிருந்தான். ஆனால் இப்போது அவன் ஒரு பட்டதாரி, வயது வந்த பிள்ளை. இன்னும் அம்மா அவனை அடக்கி வைக்க முயன்றால் கோபம் வராதா? சில சமயங்களில் அவன் கத்தினான், எதிர்த்து வாயாடினான். ஆனாலும் அம்மாவுக்கு ஒரு தனித்திறமை இருந்தது. ஏன் கத்துற? ஒரே வார்த்தையில் அவனை கட்டி போட்டு விடுவாள். கீரை மசியலை வாயில் போட்டுக்கொண்டு முகத்தை சுருக்கினான். நீங்க சமைக்கலன்னு நல்லா தெரியறது. ரசத்துல உப்பே இல்ல. காலையில உப்புமாலையும் உப்பு இருக்கல்ல. யாருக்கு ரத்தம் அழுத்தம் வந்திருக்கு? மஞ்சுளா உப்புல்லா பத்தியம் வைக்கிறாளா? அண்ணனை பார்த்து முகத்தை முறுவலித்தாள் மஞ்சுளா. அவளை கலாட்டா செய்து கொண்டிருக்காவிட்டால் சுகுமாருக்கு பொழுதே போகாது. நீ கூட சைக்கிள் கத்துக்கும் போது நம்ம தோட்டத்துல எத்தனை தடவை விழுந்த ஞாபகம் இருக்கா? மஞ்சுளா இன்னும் சில நாள்ல நல்லா சமைக்க தெரிஞ்சுன்னுடுவா. பேசாம இப்ப சாப்பிடு. சமையல் வேலையில முழுக்க முழுக்க அவளையே போட்டீங்களாமா? வேடிக்கையாக அலறினான் சுகுமார். உன்னை மத்த வீட்டு வேலைகள்ல போட போறேன். ஏம்மா இப்படி திடீர்னு எங்களை போட்டு வேடிக்கை பண்றீங்க? எப்போவாது ஒரு தடவை ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். 2 பேரும் பரீட்சைகளை முடிச்சிட்டீங்க, பாஸ் பண்ணிட்டீங்க. அதனால நிம்மதியா மத்த வேலைகளை கத்துக்கலாம் இல்லையா? மஞ்சுளா தட்டுக்களை கழுவி தொடச்சு வச்சுட்டு சமையலறை சீக்கிரம் ஒழுங்குபடுத்து. அம்மா உத்தரவிட்டு விட்டு மகன் பக்கம் திரும்பினாள். உன் அறையில புத்தக அலமாரியில எல்லாம் தாறுமாறா கிடக்கு. முதல்ல அதை ஒழுங்கு பண்ணு. சாப்பிட்ட கையோட என்ன அவசரம்? கேட்க முடியவில்லை. அம்மாவும் சாப்பாட்டு அறையையும் முன் அறையையும் பிரித்த டிவைடரில் இருந்த அலங்கார பொருட்களை எடுத்து தூசி போக தட்டி வைக்க தொடங்கினாள். மாலை பொழுது மங்கும் முன் மஞ்சுளா தயாரித்த தேநீரை குடித்துவிட்டு அனைவரும் தோட்டத்திற்கு வந்தனர். அந்த வீடு அம்மாவின் பிறந்த வீட்டு சொத்து. மிக பழைய கட்டிடத்தை இடித்து கட்டி நவீன பாணியில் கட்டப்பட்ட வீடு. அதை கட்ட அம்மா தன் நகைகளை விற்று கடன் வாங்கி கட்டி முடித்தாள். ஒவ்வொரு செங்கல்லும் அவளது மேற்பார்வையில்தான் வைத்து கட்டப்பட்டது என்று சொல்லலாம். வீடு கட்டப்படுவதை பற்றியோ தேவையான சாமான்கள் வாங்கி தர வேண்டும் என்பதை பற்றியோ அப்பா காதில் போட்டுக்கொண்டதே இல்லை. ஆனால் கட்டின வீட்டுக்கு பழுது பல சொன்னார். குளியலறை ரொம்ப சின்னது என்று குறை கூறினார். மாடியில் படுக்கும் அறை வைத்து கட்டியது தப்பு என்றார். முன் அறையை தனியே பிரித்து வைத்திருக்க வேண்டும் என்று அபிப்பிராயம் சொன்னார். தோட்டம் இன்னும் கொஞ்சம் பெரியதாக அமைந்திருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று முணுமுணுத்தார். கரேஜின் பக்கத்தில் ஒரு அவுட் ஹவுஸ் கட்டியிருக்க வேண்டும். வீட்டோடு வேலையாள் இருந்தால் அவன் எங்கே தங்குவான் என்று விவாதித்தார். எல்லாம் கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் செய்துவிட்டு குடியேறிய பின்னர் தேவையான சாமான்கள் வாங்க கடைக்கு துணையாக கூட அவர் வரவில்லை. சுகுமாரும் மஞ்சுளாவும் தான் அம்மாவுடன் கடைத்தெருவில் அலைந்தார்கள். அம்மா மிகவும் கெட்டிக்காரி. வீட்டுக்கு தேவைப்பட்ட சாமான்களை அவைகளின் உறுதிக்காக வாங்கினாள். வீடு கட்டி சில ஆண்டுகள் முடிந்து விட்டிருந்தன. மறுபடி ஒரு முறை வர்ணம் பூச வேண்டியிருந்தது. புடவை தலைப்பை வரிந்து கட்டிக்கொண்டு அம்மா ஆள் படைகளுடன் பட்ட பாடு. அந்த சில நாட்கள் அப்பா விடியற்காலையிலேயே புறப்பட்டு சென்று இரவு வெகு நேரமாகிய பின்னரே வந்தார். அந்த வீட்டிற்கும் தனக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை போலத்தான் நடந்து கொண்டார். அந்த வீட்டிற்கு தேவையான ஒரு சிறு திரும்பை கூட அப்பா வாங்கி உதவியதே இல்லை. வீட்டு செலவுக்கென்று ஒரு சிறு தொகையை மாதா மாதம் கொடுத்தார். எங்கேயோ சத்திரத்திலோ ஹோட்டலிலோ இருப்பது போல தங்கிக் கொண்டார். அவனது மற்ற தோழர்களுடைய அப்பாக்கள் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்து அவன் பலமுறை பொறாமைப்பட்டிருக்கிறான். அவனது வகுப்பு தோழன் சங்கரனுடைய தந்தை நண்பன் போல மகனுடன் சிரித்து பேசும்போது சுகுமாருக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. மற்றொரு தோழனின் அப்பா ஞாயிற்றுக்கிழமைகளில் மகனை அருகில் இருந்த நீச்சல் குளத்திற்கு தவறாமல் அழைத்துச் சென்றார். மகனை விட வேகமாக நீந்தி காட்டி மேல் பலகையிலிருந்து பல்ட்டி அடித்து அவர் இளைஞன் போல ஆர்ப்பரித்ததை பார்த்தபோது தங்கள் வாழ்க்கையில் இருந்த சூன்யம் அவனுக்கு பெரிதாக தெரிந்தது. மஞ்சுளா, நீ ஹோஸ் பைப் எடுத்துக்கோ, சுகுமார் மண்வெட்டி எடுத்துக்கிட்டோம். அம்மா உத்தரவிட்ட போது அவன் உண்மையில் திடுக்கிட்டு போனான். ஏன் அப்படி பாக்குற? மரங்களை சுத்தி கொஞ்சம் ஆழமா நீ வெட்டிடு. மஞ்சுளா ஹோஸ் பைப்பால நீர் வாக்கட்டும். நான் எருவு அள்ளி போடுறேன். அம்மா சொன்னதை தட்ட முடியவில்லை. இத்தனை நாளும் தோட்டத்தை பற்றி அவனும் அக்கறை கொண்டதே இல்லை. வானம் பொழிகிறது, செடிகள் வளர்கின்றன, ஏன் சிரமப்படணும் என்ற எண்ணத்தில் அசட்டையாக இருந்தான். முன்பக்கம் இருந்த மாமரத்தடியில் இலை தெரியாது பூக்கள் இருப்பதை இப்போதுதான் கவனித்தாள். இந்த வருஷம் எல்லாம் தலைகீழா நடக்கிறது. காலம் இல்ல காலத்துல மாமரம் பூ எடுத்திருக்கு. அம்மா பெருமையோடு அந்த மரத்தை பார்த்தாள்.
பச்சை இலைகள் நடுவே ஆரஞ்சு வண்ணத்தை அள்ளி தெளித்தபடி வாசனையை காற்றில் மிதக்கவிட்ட சண்பக மரத்தை பார்த்து கொண்டு அதிசயமாக நின்றாள் மஞ்சுளா. ரோஜா, சண்பகம், நித்தியமல்லி இவைகளை அம்மா பறித்து கொண்டு வந்து மேஜை மீது பூக்குடையில் வைத்திருந்தால் வேலைக்காரியை விட்டு பூக்களை தொடுத்து கொடுக்கச் சொல்லி தலையில் சூடிக்கொள்வாள் மஞ்சுளா. அவர்களை கவனிப்பது போல் அம்மா தோட்டத்தில் இருந்த ஒவ்வொரு செடிக்கும் எரு போட்டு தண்ணீர் ஊற்றி கருத்தோடு கவனிப்பதைக் கண்டு வியப்படைந்தாள். என்ன மலைச்சு நிக்கிற? சீக்கிரம் தண்ணீர் பாய்ச்சிட்டு உள்ள போனோம். வேலை தலைக்கு மேல கிடக்கேன். அம்மா பேசி முடிக்கும் முன் திணறினாள். அம்மாவுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி மூச்சு திணறது? இத பத்தி அண்ணனோட தனியா இருக்கும்போது பேசணும் என்று எண்ணியபடி வேகமாக தோட்ட வேலையை கவனித்தாள். அவர்கள் உள்ளே வருவதற்குள் இருட்டத் தொடங்கிவிட்டது. சமையலறை ஆணியில் மாட்டியிருந்த பிளாஸ்டிக் கூடையை எடுத்து மகளிடம் நீட்டினாள். அலமாரியில் இருந்த சம்பளத்திலிருந்து 10 ரூபாய்களை எடுத்து கொடுத்தாள். அண்ணனும் நீயும் காய்கறி கடைக்கு போயிட்டு வாங்க. அண்ணன் உன்னை ஸ்கூட்டர்ல ஏத்திட்டு போவான். ஒரு புடலங்காய் 1/4 கிலோ, கத்திரிக்காய் 1/4 கிலோ, வெங்காயம், பச்சை மிளகா கொஞ்சம், எலுமிச்சம்பழம் 1, ஒரு கத்த கொத்தமல்லி, இதுகளுக்கு இந்த பணம் போதும். அம்மா, எனக்கு முன்ன பின்ன பழக்கமே இல்லையம்மா. எப்போவாது பழகிக்கொள்ள ஆரம்பிக்கணும். 2 பேரையும் ஏன் சேர்ந்தாப்புல போக சொல்றேன் தெரியுமா? 2 பேருமே வீட்டுக்கு தேவையான காய்களை பார்த்து வாங்க தெரிஞ்சுக்கணும். தலைய சீவிட்டு வேற சுத்தமா உடுத்தின்னு கிளம்பு. அம்மா உசுப்பினாள். அம்மா சொன்னவைகளை வாங்கி முடித்து விட்டாள் மஞ்சுளா. கூடையை தூக்கி கொண்டு ஒதுக்குப்புறமாக தனக்காக காத்து கொண்டு நிற்கும் அண்ணனை அணுக அவசரப்பட்ட போதுதான் தோழி கமலாவின் வீட்டு வேலைக்காரி குறுக்கே வந்தாள். முகவாயில் கையை வைத்துக் கொண்டு வியப்போடு பார்த்தாள் அவள். என்னம்மா, நீ கடைக்கு வந்திருக்க? அம்மாவுக்கு என்னாச்சு? அவங்க தானே வர வழக்கம். ஏதோ செய்யக்கூடாத குற்றத்தை செய்து விட்டது போல அவள் கேட்டபோது மஞ்சுளாவுக்கு வெட்கமாகத்தான் இருந்தது. கமலா வசதியான வீட்டு பெண். இந்த துரும்பை எடுத்து அந்த பக்கம் போட மாட்டாள். எல்லாவற்றையும் அவள் வீட்டில் வேலைக்காரர்கள் தான் செய்ய வேண்டும். உன் தோழி மஞ்சுளாவை காய்கறி கடை தெருவுல பார்த்தேன். ஒரு பெரிய கூடைய தானே சுமந்து போயிட்டு இருக்கிறா. கட்டாயம் வேலைக்காரி போய் கமலாட்டுன்னு சொல்வாள். அப்படியா? சமைக்க கடைக்கு போக இதுகளுக்கு அவங்க வீட்டுல வேலையாள் இல்லையா? அவ அப்பா பெரிய அலுவலகத்துல நல்ல வேலை பார்க்கறாரே என்று அதிசயமாக கேட்பாள். அத்துடன் மட்டுமா தொலைபேசியை எடுத்து தன் மற்ற சிநேகிதிகளுக்கெல்லாம் சொல்லிவிடுவாள். மஞ்சுளா இப்ப என்ன செய்யறா தெரியுமா? என்னவோ மேல படிக்க போறதா சொன்னாலே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காய்கறி வாங்கிட்டு வீட்டு வேலை பண்ணிட்டு இருக்கா. அப்பா அம்மா 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவங்க வீட்டுல கடைக்கு போய் வர ஆள் கிடையாது. அவங்க அம்மா பெரிய கஞ்சூஸ். சிரிப்பாள். அவளது சிநேகிதிகள் எல்லோரும் கொல்லென்று சிரிப்பது போன்ற பிரமையில் அதிர்ந்து போய் ஒரு கணம் நின்றாள். மஞ்சு, அண்ணனின் அதட்டல் குரலை கேட்டு விழிப்புற்று வேகமாக தெருவை கடந்து ஸ்கூட்டர் அருகே சென்றாள். தொண்டை வரை வந்ததை கட்டுப்படுத்த முடியவில்லை. அண்ணா, உங்களுக்கு கேட்கணும்னு நான் காலையில இருந்து தவிச்சிட்டு இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் 2 பேரும் இப்படி ஒதுக்குப்புறமா நின்று பேசலாமா? என்ன கேட்க போற? என்ன பேசணும்? இந்த அம்மாவை பத்தி உன் அபிப்பிராயம் என்னன்னு கேட்க போறேன். ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு பேச விரும்புறேன். மஞ்சு, நானும் உங்ககிட்ட தனியா ஒரு சில நிமிஷம் இதையே தான் பேச விரும்பினேன். இப்படி வா. ஒதுக்குப்புறமாக போக்குவரத்து இடைஞ்சல் இல்லாத இடமா ஸ்கூட்டரை நிறுத்துறேன். வீட்டுல அம்மா இருக்கிற நினைப்புல மனம் விட்டு பேச முடியாது. அண்ணா, இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு? லீவ் எடுத்துட்டு வீட்டுல தங்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு மாதிரியா நடந்துக்கிறாங்க. நம்ம 2 பேரையும் விரட்டி அடிச்சு வேலை வாங்குறாங்க. காலேஜ் போறப்போ அம்மா இப்படி என்ன சமைக்க சொல்லி நிர்பந்தம் பண்ணதே இல்லை. ஞாபகம் இருக்கா அண்ணா? ஒரு வாட்டி டிகாக்ஷன் போட அடுப்புல தண்ணியை கொதிக்க வச்சு அதை எடுத்துப்போ தவறி என் மேல கொஞ்சம் கொட்டிட நான் அலறிட்டேன். அம்மா எப்படி பயந்து போனா. அழுத்தமான துணி பாவாடை, அதனால நெருப்பு காயம் இல்லாம சுடுதண்ணி பட்ட இடம் லேசா செவந்து போச்சு. அதுல இருந்து அம்மா என்னை அடுப்புக்கிட்டே விட மாட்டா. ஆனா இன்னைக்கு வெங்காயம் நெருக்க போய் ஆள்காட்டி விரல்ல கத்தி காயம் ஏற்பட்டு எத்தனை ரத்தம் கொட்டுச்சு தெரியுமா? அம்மா நேர்ல பார்த்தாங்க. விரல் மேல பிளாஸ்திரிய போட்டுட்டு போய் வேலையை கவனின்னு விரட்டினாங்க. இப்படி ஏன் அவங்க மனசு மாறி போயிருக்கு? அம்மாவுக்கு என்ன பிடிக்காம போயிட்டுதா? நான் செஞ்ச குத்தம்? பேச முடியாது திக்கிக் கொண்டு தமையனை பரிதாபமாக பார்த்தாள். அப்படி பார்த்தா அம்மாவுக்கு என் மேல கூட வெறுப்பு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். காலையில இருந்து என்னையும் விரட்டிட்டு தானே இருக்காங்க. உடம்புக்கு ஏதாச்சும் வந்துருத்தான்னா? எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியல. ஒரு சமயம் நம்ம அப்பா பண்ற கலாட்டால அவங்க மனம் குழம்பி போயிருக்காங்களோ? தலைவலின்னு நான் முனகினா அமிர்தாஞ்சனத்தோட ஓடி வருவாங்களே, அதே அம்மா என்னை மண்வெட்டி எடுத்து தோட்டத்தை கொத்த சொன்னாங்க. எனக்கு அவங்க நடவடிக்கை விபரீதமா தான் இருக்கு. அம்மாவுக்கு என்ன ஆச்சு? புரியலையே, புலம்பினாள் மஞ்சுளா. எனக்கும் புரியல மஞ்சு. கவனிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் உண்மை தெரிய போறது. வா, நேரமாச்சு. அதுக்கு வேற அம்மாட்ட 2 பேரும் சேர்ந்து வாங்கி கட்டிக்கணும். ஸ்கூட்டரை கிளப்பினான் சுகுமார்.
மஞ்சு மெல்ல ஏறி பின்னால் உட்கார்ந்து கொண்டாள். பிளாஸ்டிக் கூடையில் இருந்த பொருள்களை அம்மா ஆராய்ந்து பார்த்தாள். கொத்தமல்லி வாங்கி வரலையா? மறந்து போயிட்டம்மா. நாக்கை நீட்டி தோலை குலுக்கினாள் மகள். கத்திரிக்காயை பார்த்து வாங்கலையா? 1/4 கிலோ காயில 3 சொத்தை. கட்டுப்படி ஆகுமா? எனக்கு வாங்க தெரியல. கடைக்காரர் போட்டதை எடுத்துன்னு வந்தேன். கமலா வீட்டு வேலைக்காரி வந்து பேச்சு கொடுக்கவே வாங்க வந்ததை மறந்து போனேன். உனக்கு ஞாபகம் அதிகம்னாலும் அதையே எப்போதும் நம்பிட்டு இருக்க கூடாது. வாங்க வேண்டியது என்ன, யாருக்கு எத்தனை பணம், எப்போ கடனா கொடுத்தோம், திரும்பி வந்தது எப்போ, எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கணும். ஞாபகம் சில சமயம் ஏமாத்திடும். கடையில சாமான் வாங்குறப்போ எடைய கவனிக்கணும். பொருள் சரியா இருக்கான்னு பார்க்கணும். தெரிஞ்சுக்கோ. தலையை குனிந்து கொண்டிருந்த மஞ்சுளா சரிம்மா என்று முனகினாள். எனக்கு புரியுது. உன் தோழி கமலா வீட்டு வேலைக்காரி உன்னை காய்கறி கடையில பார்த்துட்டா. அவ போய் தான் எஜமானிட்ட சொல்வான்னு புழுங்கி போற. நம்ம வீட்டுக்கு நம்ம வேலை செய்யறோம். நம்ம வயித்துக்கு நாம வேலை செய்யறோம். இதுல அவமானம் என்ன இருக்கு? உங்களுக்கெல்லாம் எதை பத்தி வெக்கப்படுறது, எதை பத்தி பெருமைப்படுறதுன்னு பேதமே தெரியல. மேலே தெரியாராப்புல துணியை உடுத்துன்னு பலர் முன்முலாவறத பார்த்து தான் சங்கோஜப்படணும். பியூட்டி கான்டெஸ்ட்டுக்கு நடக்கிறாப்புல மெல்லிய துணி அலங்காரத்துல நடக்கிறீங்க. ஆனா வீட்டு தேவைகளை நாமே கவனிச்சுப்போன்னு வேலை செய்யறது கௌரவ குறைவா இருக்கு இல்லையா? அம்மா கடுமையாக அதட்டினாள். இல்லம்மா, வந்தும் இல்ல போயும் இல்ல. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. எந்த ஒரு வேலையும் நீயே கவனிக்க முடிஞ்சா மனசுக்கும் திருப்தி, பொருளும் நாசமாகாது. மத்தவங்க கிட்ட பணத்தை கொடுத்து சாமான் வாங்கிட்டு வர சொன்னா தண்டமேன்னு பண்ணுவாங்க. அக்கறை இருக்காது. சிலரு தேன் எடுக்கும்போது புறங்கைய நக்காமலா இருப்பாங்கன்னு நியாயப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் அந்த பணத்துல கமிஷன் எடுத்துப்பாங்க. நம்ம சாதாரண நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க. நம்மளால இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம்னு நம்ம பாடுபட்ட பணத்தை வீணாக்க முடியாது. ஒவ்வொரு பைசாவையும் யோசிச்சு தான் செலவழிக்க முடியும். பொறுச்சுக்கோ. அம்மா உரத்த குரலில் காரமாக முடித்தாள். மறுநாள் காலை காஃபி பலகாரத்திற்கு பின் அம்மா வெளியே செல்ல உடுத்திக்கொண்டு ஆயத்தமாகிவிட்டாள். சுகுமார், போய் ஒரு ஆட்டோ புடிச்சுன்னு வா. திருவல்லிக்கேணி வரைக்கும் போக வேண்டியிருக்கு. நான் கிளம்புனதும் நீயும் எங்கேயாவது கிளம்பிடாத. வீட்டுல மஞ்சுளா மட்டும் தனியா இருக்கா. நான் வர வரைக்கும் அவளுக்கு கொஞ்சம் துணையாரு. வீட்டு வரி, எலக்ட்ரிக் பில் 2யும் கட்டிட்டு அப்பொழுதுதான் சுகுமார் இவைகளை பற்றி வீட்டுக்குள் நுழைந்தான். இவைகளை பற்றி இதற்கு முன் அவன் காதில் போட்டுக் கொண்டதே இல்லை. வங்கியிலும் மின்சார பில் தொகை கட்டும் இடத்திலும் அவன் வரிசையில் கொஞ்ச நேரம் நிற்க வேண்டியிருந்தது. சினிமா டிக்கெட் வாங்க பொறுமையோடு வரிசையில் நிற்க தெரிந்து கொண்டிருந்த அவனுக்கு ஏனோ ஒரு எரிச்சலாக இருந்தது. மின்சார பில் கட்டும் இடத்தில் ஒரே கூட்டம். கடைசி தேதி என்ற காரணம். கழுத்தின் மேல் மூச்சு விட்டுக்கொண்டு நின்ற ஒரு மனிதன் குளித்து எத்தனை நாளோ. அவனிடம் இருந்து எழுந்த வியர்வை நாற்றம் சுகுமாரின் வயிற்றை குமட்டியது. முன்னாடி நின்றவன் தன் கைகளை சதா ஆட்டிக் கொண்டிருந்தான். சில தடவை முட்டியால் சுகுமாரின் விழாவை லேசாக குத்திவிட்டான். நகர்ந்து நில்லுப்பா என்று அதட்ட வேண்டும் போல் ஒரு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. பின்னால் வரிசையில் நின்று கொண்டிருந்தவர்களிடையே இப்படித்தான் ஏதோ சில்லறை விஷயங்களுக்காக வார்த்தை தடித்துக் கொண்டிருக்க அலுவலக ஊழியர் ஒருவர் ச என்னையா இது என்று அழுத்துக் கொள்வதை கேட்டான். இதை பற்றி அம்மாவிடம் சொன்னா, கால வேளையில போன இடத்துல என்ன தகராறு? வரிசையில நின்று பொறுமையா உன் முறைக்கு காத்திருக்க வேண்டியது நியாயம்தானே என்பாள். வங்கியிலும் அவன் ஒரு வரிசையில் நிற்க வேண்டியிருந்தது. அப்பொழுதுதான் அந்த நினைப்பு ஏற்பட்டது. இத்தனை காலமாக இந்த வேலைகளை யார் செய்தார்கள்? படிப்பு, கல்லூரி என்று அவனும் மஞ்சுளாவும் ஓடிக்கொண்டிருந்தனர். வீட்டு வேலைக்காரி பாத்திரங்களை துலக்கி வீட்டை சுத்தப்படுத்திவிட்டு அம்மா வேலைக்கு கிளம்பும் பறந்து விடுவாள். அப்பாவை பற்றி கேட்கவே வேண்டாம். காஃபியை சாப்பிட்டதும் அவர் நடையை கட்டுகிறவர். அம்மாதான் செய்து கொண்டிருக்க வேண்டும். பாவம் அம்மா. காலையில் எழுந்து வீட்டு வேலைகளை கவனித்துவிட்டு அவர்கள் கல்லூரிக்கு போக காஃபி பலகாரம் கொடுத்து உபசரித்து கையில் டிஃபன் கட்டி கொடுத்து வீட்டை பூட்டிக் கொண்டு வேலைக்கு புறப்பட்டு போய் கடுமையாக உழைத்துவிட்டு வீடு திரும்பி அவசரமாக குளித்துவிட்டு உடனே இரவு சமையலுக்கு ஆயத்தமாகி விடுவாள். நாள் முழுவதும் எந்திரமாக உழைத்த அம்மாவுக்கு அப்போது உடலில் தெம்பு குறைந்து விட்டதா? முகம் சோர்ந்து வெளுத்து காணப்படுகிறாளே. பிரமிச்சு போய் நிக்காத. நான் சொல்றது கவனமா இருக்கட்டும். கதவை திறந்து போட்டுண்டு உலக நினைப்பே இல்லாம கதை புத்தகத்துக்குள்ள ஆழ்ந்து போயிடாத. மஞ்சு, எத்தனை தடவை நான் சொல்றது? நைலான் புடவை கட்டிட்டு கேஸ் அடுப்புகிட்ட நின்று சமைக்க கூடாது. உன் அசட்டையால நெருப்பு பிடிச்சுக்கிட்டா அப்புறம் பெரிய ஆபத்தாயிடும். போய் நூல் புடவைய கட்டின் வா. எனக்கு நேரமாகுது. அம்மா அதட்டினாள். தான் கொண்டு வந்த ஆட்டோவில் அம்மா ஏறிக்கொண்டு மறைந்ததும் கேட்டை மூடிவிட்டு உள்ளே வந்து வாயிற்கதவை தாளிட்டான். சமையலறைக்குள் எட்டி பார்த்தான். மேடை மீது மரக்கட்டையில் புடலங்காயை வைத்து மெலிதாக துண்டித்துக் கொண்டிருந்தாள் மஞ்சுளா. அடிக்கடி தங்கையோடு அவன் சண்டை போட்டு ரகளை செய்வான். ஆனால் உள்ளூர அவனுடைய மஞ்சுளா மேல் ரொம்பவே பிரியம்.
பார்க்க அம்மாவை போல லட்சணமாக இருக்கும் தன் தங்கை படிப்பிலே கெட்டிக்காரி. இனிமையான குரலில் நன்றாக பாடுவாள் என்கிற பெருமை கூட. நெற்றியில் பூத்த வியர்வை காதோரமாக வழிய குனிந்து கொண்டு நின்ற தங்கையை அன்போடு பார்த்தான். சமையல் வேலை ரொம்ப இருக்கா? பரிவுடன் விசாரித்தான். நேத்து போலத்தான். இன்னைக்கு புடலங்காய் தோட்டலும் கார குழம்பும் வைக்க போறேன். கவலைப்படாத, உப்பும் உரப்புமா கவனிச்சுதான் செய்ய போறேன். காரக்குழம்பா செய்ய போற? சப்பு கொட்டினான் சுகுமார். உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அம்மா தான் செய்ய சொன்னா. அம்மாவுக்கு நீ செல்ல பிள்ளையாச்சே. நீ மட்டும் என்னவா அம்மாவோட செல்ல பொண்ணாச்சே. நமக்குள்ள விவாதம் வேண்டாம். 2 பேருமே அவங்களுடைய கண்மணிகள். அப்படி இருந்தும் 2 பேரையும் நேத்திலிருந்து அதட்டி உருட்டி வேலை செய்ய வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு எனக்கு புரியுது மஞ்சு. உன்னை கட்டி கொடுத்தா புக்ககத்துல போய் சமாளிக்க தெரியணும். இப்பவே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சிணுங்கினாள் மஞ்சுளா. உனக்கு எதுக்காக வீட்டை நிர்வகிக்கிற பொறுப்பு பத்தின பயிற்சி? படிச்சு பாஸ் பண்ணி வயசுக்கு வந்து ஆம்பளை ஆயிட்டனே. அம்மாவோட வீட்டை நிர்வகிக்க உதவணும் தான் இந்த பயிற்சி. இன்னைக்கு கியூல போய் பில்லு கட்ட நின்னப்போ அந்த ஞானோதயம் ஏற்பட்டது. இத்தனை நாளும் நம்ம 2 பேரும் நம்மளை பத்தியே தான் நினைச்சுன்னு வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ நம்ம அம்மாவை பத்தியும் சிந்திக்கணும். நேத்து எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. இந்த வேலை கொஞ்சம் எரிச்சல் கொடுத்தது. ஆனா தாங்கிக்க முடியறது சுமையா இல்ல. நேத்து அடுப்புகிட்ட நிக்கிறப்போ எனக்கு அழுகையா வந்தது. இன்னைக்கு சமைக்கிறது அத்தனை பெரிய காரியமா என்ன பயமுறுத்தல. அம்மா சொல்றதுல உண்மை இருக்கு. நம்ம சாப்பிட நம்ம சமைக்க போறோம். அதுக்கு ஏன் சங்கடப்படணும்? சோதனை சாலையில கண்ணாடி குழையில பல திரவங்களை ஊத்தி நெருப்புல காட்டி சோதனை செய்யறப்போ அது ஒரு தமாஷான காரியமா இருந்தது. உப்பு புளிய கூட்டி குழம்பு வைக்கும்போது அதையும் ஏன் தமாஷா எடுத்துக்க கூடாது? வேலைய விரும்பி எடுத்துண்டா அது பாரமாவே இருக்காது. ஒரு விளையாட்டு போல இருக்கும் இல்லையா? நீ சொல்றது சரி. நமக்காக நம்மள வசதியா வாழ விட காலையில இருந்து இரவு வரைக்கும் அம்மா உழைச்சாங்க. இப்போ ஓய்வு தேவைன்னு அவங்க மனசுல பட்டுட்டுது. அவங்க வேலையை விட போறாங்க. அப்பா குடுக்குற பணம் வீட்டை நிர்வகிக்க போதாதே. அதனாலதான் என்ன சிஏ பயிற்சிக்கு போறபடி நிர்பந்திக்கிறாங்க. தினசரி நான் கேட்கிற பாக்கெட் மணியை நானே சம்பாதிச்சுப்பேன் இல்லையா? டைப் கத்துக்க சொல்லி என்னையே நிர்பந்திக்கிறாங்க. கல்யாணம் செஞ்சு கொடுத்து உன்னை வாழ வச்சப்புறமும் புத்தகத்துல ஏதாச்சும் கஷ்டம் வந்தா உன் கால்லயே நீ நிக்க உனக்கு தொழில் தெரிஞ்சிருக்கணும். அம்மா நினைக்கிறாங்க. அப்பா சம்பாத்தியம் போதாதப்போ அம்மா ஒரு கம்பெனில வேலை தேடிட்டு கணக்கரா அமர்ந்துட்டாங்க. மேல பதவி உயர்ந்து தலைமை கணக்கராகி நல்ல சம்பளம் தகுதி 2ம் கிடைச்சது. இப்ப வேலையை அவங்க விட்டா கூட ப்ராவிடன்ட் ஃபண்ட் அது இதுன்னு கொஞ்சம் கணிசமா ஏதாவது கையில கிடைக்கும்னு தெம்பு. அம்மாக்கு அருமை இல்லைன்னா ரொம்ப சிக்கனமானவங்க. அதனாலதான் நம்ம 2 பேரும் தேவை தெரியாம வளர்ந்தோம். ஆட்டோவை அனுப்பிவிட்டு அந்த வீட்டின் கதவை மெல்ல தட்டினாள் புவனா. கொஞ்ச தூரம் பயணப்பட்டு வந்ததை கூட அவளால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. முதுகு வலித்தது. மூச்சு முட்டியது. நெற்றியில் பூத்த வியர்வையை கைக்குட்டையால் துடைத்துக் கொண்டாள். அவள் எப்பொழுதுமே கணவரது காருக்காக காத்திருந்ததில்லை. ராஜசேகரனுக்கு கம்பெனி கார் வசதி கொடுத்திருந்தது. சில பெண்களைப் போல அவள் கம்பெனி காரில் ஊரை சுற்றி பவனி வர விரும்பியவள் அல்ல. அவசரத்துக்கு 2 முறை கணவனது தயவை நாடிய போது அவர் முணுமுணுத்துக் கொண்டு பற்களை கடித்தபடி அதட்டி உருட்டி மிரட்டி அவள் போக வேண்டிய இடத்தில் காரிலிருந்து இறக்கி விட்டதை நினைத்து பின்னர் எந்த அவசரத்திற்கும் அவர் உதவியை கேட்டதில்லை. வேலைக்கு போக பஸ்ஸை நம்பி வாழ்ந்தாள். வேறு சிநேகிதிகள் வீட்டுக்கோ ரயிலடிக்கோ போக நேர்ந்தால் ஆட்டோ டாக்ஸி ரிக்ஷாக்களையே எதிர்பார்த்து காலத்தை ஓட்டிக் கொண்டிருந்தாள். இப்போது வீட்டை விட்டு வெளியே செல்வதை அவள் வெறுக்க தொடங்கி விட்டிருந்தாள். சுள்ளென்று எரித்த சூரியனின் கொடுமையை அவள் உடலால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பஸ் பயணம் அவளை திக்குமுக்காட செய்தது. ஆட்டோவின் குலுக்கல் முதுகுவலியை கொடுத்தது. ரிக்ஷாவில் ஏறினால் கால் முட்டிகள் தெரித்தன. வாழ்க்கை நாளுக்கு நாள் வேதனையாகிக் கொண்டு வருவதை அவள் நன்றாக உணர்ந்தாள். ஆனால் மனம் அப்படியேதான் இருந்தது. அதே பரபரப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருந்தது. கதவை திறந்த வயசான அம்மாள் அவளை பார்த்து ஒரு கணம் திகைத்தாள். முகமெல்லாம் புன்னகையாக வரவேற்றாள். வாமா புவனா, வா உட்கார் என்று அன்புடன் வரவேற்று கூடத்தில் கிடந்த நாற்காலியை காட்டினாள். பெரியம்மா, கல்யாண காரியங்கள் எந்த மட்டுல இருக்கு? விசாரித்தபடி நாற்காலியில் உட்கார்ந்தாள். வேறுங்கை முழம் போட முடியுமா? வரதட்சணை இல்லைன்னாலும் கல்யாண செலவுன்னு ஒன்று இருக்கே, அதுக்கு கொஞ்சம் உதவும்படி நான் ராஜசேகரனை கேட்டேன். ஆபீஸுக்கே நேரா போய் பார்த்தேன். அவன் பிடி கொடுத்து பேசல. நடந்தது புவனாவுக்கு எல்லாமே தெரிந்த சங்கதிதான். அலமேலு அம்மாள் அவளது கணவனது தாயின் சகோதரி. ஒரு காலத்தில் வசதியாக வாழ்ந்தவள். கணவனை இழந்து இப்போது மிகவும் சாதாரண நிலைக்கு வந்து விட்டவள். தன் ஒரே மகளின் திருமணத்தை நடத்தி முடிக்க முடியாது சிரமப்பட்டு கொண்டிருந்தாள். கடனாக 5000 ரூபாய் கேட்டாள். முதலில் ராஜசேகரனுக்கு ஒரு கடிதம் எழுதி கேட்டிருந்தாள்.
பதில் வராததினால் அலுவலகத்திற்கு சென்று அவரை நேரில் பார்த்து கேட்டு பெற்றுக்கொள்ள உரிமை இருந்தது. அடிநாளில் ராஜசேகரின் குடும்பம் சாதாரண நிலையில் தேவைகளுடன் தத்தளித்த போது அவள் தேவையில் தவிக்கிறாள். அதனால் கேட்டாள். அன்று அலுவலகத்திலிருந்து கொஞ்சம் முன்னதாகவே அபூர்வமாக திரும்பி வந்துவிட்ட ராஜசேகரன் ஆவேசமாக மனைவியிடம் பேச வந்தார். பெரியம்மாவை ஆபீஸுக்கு நீதானே ஏவி விட்ட? என்ன தேடின் யாரும் அலுவலகத்துக்கு வரது எனக்கு பிடிக்காத சங்கதின்னு தெரியும் இல்லையா? கோபத்துடன் கத்தினார். அன்போடு எதுவும் பேசத் தெரியாத ராஜசேகரன் அவ்வப்போது கோபத்தோடு கத்தி கூச்சலிட்டதை மட்டும் குறைத்து கொண்டதே இல்லை. நான் யாரையும் அனுப்பலையே. அடிக்குரலில் பதிலளித்த மனைவியை கடுமையாக பார்த்தார். நான் நம்ப மாட்டேன். உனக்கு என்னை அவமானப்படுத்தணும்னு கெட்ட எண்ணம். இன்னொரு தடவை பெரியம்மாவோ யாரோ என்னை தேடிக்கிட்டு கல்யாணத்துக்கு நாள் வச்சுட்டேன், உதவி வேணும், அது இதுன்னு வந்தா நான் பொல்லாதவனா இருப்பேன். மௌனமாக தரையை பார்த்தாள் புவனா. தெரியும், உன் மனசுல என்ன நினைக்கிறேங்கிறது புரியுறது. நன்றி கடன் திரும்ப செய்யணும்னு சொல்ல உத்தேசிக்கிற. நான் பெரியம்மா கிட்ட எதையுமே கேட்டதில்ல. தான் தங்கைக்கு வலிய வந்து உதவுனா. பெரியம்மாவுக்கு புத்தி எங்க போச்சு? இருக்கும்போது பெருமைக்காக காசை வாரி இறைச்சா. இப்போ இல்லாதப்போ பொண்ணுக்கு கல்யாணம் கூடி வந்திருக்கு, பணம் வேணும்னா கொல்லையில காய்க்கிறது. நான்சென்ஸ் கத்தினார். மனைவி மக்கள் சுகமாக வாழ பணம் தர முடியாத ராஜசேகரனிடம் பெரியம்மா உதவியை எதிர்பார்த்தது தவறுதான். ஆனால் அவளது காலஞ்சென்ற மாமியார் பலமுறை சொன்னதை எப்படி மறக்க முடியும்? என் அக்கா மட்டும் உதவி செஞ்சிருக்காம போனா என்னால ராஜசேகரனையோ கோவிந்தனையோ படிக்க வச்சிருக்க முடியாது. அக்கா அலமேலுவுக்கு தங்கமான மனசு. இத்தனைக்கும் கூட பிறந்த சகோதரி இல்ல, ஒண்ணு விட்ட அக்கா சொல்லி உருகி போனாள். நன்றி கடனை உடனுக்குடன் தீர்க்காவிடில் மனதிலே நிம்மதி ஏற்படாது போன்ற ஒரு உளைச்சலில் தவித்தாள். அன்று வெளியே புறப்படும் போது வங்கி அருகே ஆட்டோவை நிறுத்திவிட்டு தன் கணக்கிலிருந்து தேவைப்பட்ட பணத்தை எடுத்துக்கொண்டுதான் வந்திருந்தாள். ராஜசேகரன் ரொம்ப மாறி போயிருக்கான். கை நிறைய சம்பாதிக்கிறான். பெரிய உத்தியோகத்துல இருக்கோங்கிற நினப்பு இருக்கிறது சகஜம் தானே. நான் அவனை ஆபீஸ்ல போய் பார்த்தது தப்பு. எத்த தின்னா பித்தம் போகுங்கிற கதையா என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியணுமேங்கிற ஆவல். ராஜசேகரன் கோச்சுட்டான். என் மனசு ரொம்ப வேதனைப்பட்டது. கையில இருக்கும்போது கொஞ்சம் பொண்ணுக்குன்னு பிடிச்சு வச்சுக்காம போனேன். முட்டாள்னு என்னையே நொந்துக்கிட்டேன். அது கிடக்கட்டும். நீங்க எல்லாரும் சௌக்கியம் தானே? இங்க எப்படி? முதல்ல தாகத்துக்கு கொஞ்சம் காஃபி சாப்பிடு. பெரியம்மா அதே வெகுளித்தனமாக பேசினாள். சில நிமிடங்களில் உள்ளே இருந்து வந்த மகள் பத்மா புன்னகையுடன் காஃபி டம்ளரை மேஜை மேல் வைத்தாள். உயரமாக ஒடிசலாக இருந்த அந்த பெண்ணை பார்த்து புவனாவிற்கு மனம் பாகாய் உருகி போனது. அம்மா சுயநலமாக வாழ்ந்து விட்டிருந்தால் இந்த பெண்ணின் கல்யாணத்திற்கு கையேந்தி கொண்டு நிற்க தேவை இருந்திருக்காது. தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்பது மிகவும் உண்மை. உட்கார்மா, என்ன படிச்சிருக்க? கேட்டபடி டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டாள். +2, அதுக்கு மேல படிக்க கட்டுப்படியால. தம் என்று மனதிலே வேதனை அழுத்தியது. ஊராரை படிக்க வைக்க முடிந்த அலமேலுவுக்கு தன் மகளை படிக்க வைக்க முடியவில்லை. கல்யாணம் செய்து கொடுக்க கையில் காசில்லை. வேதனையை விழுங்கிக் கொண்டாள். பெரியம்மா, நீங்க கேட்ட பணத்தோட வந்திருக்கேன், கொடுக்குறேன். குழந்தைக்கு சிறப்பா கூடி வந்த இடத்துலயே முடிச்சிடுங்க. கடனா தரல, எங்க பரிசா தரேன் என்றபடி கையில் இருந்த நோட்டுக்கத்தையை எடுத்த போது அலமேலு பொங்கி வந்த கண்ணீரை கட்டுப்படுத்த இயலாது புடவை தலைப்பை தேடினாள். உனக்கு ரொம்ப தாராளமான மனம் புவனா, என்ன சொல்றதுன்னே தெரியல, தழுதழுத்தாள். இன்னும் எத்தனையோ தரணும், எங்க கடமை. கையிருப்பு அதிகம் இல்லாதனால பொன் வைக்கிற இடத்துல பூ வச்சிருக்கேன். எடுத்துக்கிட்டு என்னையும் என் கணவர் குழந்தைகளையும் ஆசீர்வதிங்கோ பெரியம்மா. எழுந்து காலில் விழுந்து கும்பிட்ட புவனாவை வாரி எடுத்து மார்போடு அணைத்து கொண்டாள். தீர்க்காயசோட நல்லா இருமா. அலமேலுவின் தொண்டையை நன்றியுணர்வு அடைத்து கொண்டது. சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்துவிட்டு புறப்பட்டாள் புவனா. மறுபடியும் ஆட்டோ பிடித்து மாம்பலம் வரை போக வேண்டும் என்பதை எண்ணி மலைத்து போனாள். குடையை விரித்து கொண்டு மெல்ல தெருவில் இறங்கினாள். வெயில் உச்சி பொழுதை எட்டி கொண்டிருந்தது. கடுமையாக தகித்தது. கொஞ்ச தூரம் நடப்பதற்குள் சோர்ந்து போனாள். மறுபடியும் ஆட்டோ பிடித்து போக வேண்டுமே என்ற பிரமிப்பில் மூச்சிறைக்க நடந்தாள். தாகம் நாக்கை வரட்டியது. கதவை திறந்த பெரியசாமி வியப்பும் மகிழ்ச்சியுமாக வரவேற்றார். இன்னைக்கு லீவா? கேட்டபடி முன்னரையில் கிடந்த பிரம்பு நாற்காலியை காட்டி உபசரித்தார். யார் அது? புவனாவா? வாமா. பலவீனமான குரல் உள்ளே இருந்து ஒலித்தது. சில நிமிடங்களில் தள்ளாடி கொண்டு நேரில் விசாரிக்க முன்னரைக்கே வந்து விட்டாள் சங்கரி. ஏம்மா எழுந்தீங்க? நானே அங்க வந்து பார்த்து பேசுவனே என்று அன்புடன் கனிந்து கொண்ட புவனா அவளது கரத்தை பற்றி தன் அருகே இன்னொரு நாற்காலியில் அமரச் செய்தாள். அடுத்த வாரம் நர்சிங் ஹோம்ல அனுமதிக்க போறேன். இவன் நகைய வித்து கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். போதாது, ஒரு 3000ஆவது கடனா கொடுத்தா நல்லா இருக்கும்னு ராஜசேகரனுக்கு 2 கடிதம் எழுதி தொடர்ந்து எழுதினேன்.
பதிலே இல்ல. பெரியசாமியின் குரலில் ஆதங்கம் தொனித்தது. அவர் கம்பெனி காரியமா சுத்துப்பயணம் பண்ணிட்டு இருந்தார். கடிதங்கள் வந்தது. அவருக்காக நான் பிரிச்சு படிச்சேன். ஆபரேஷன் செய்யறது சரி, எத்தனை காலம் வயித்து வலியால இவங்க கஷ்டப்படுவாங்க. பணக்காரங்களுக்கு வர வேண்டிய வியாதி நமக்கு வந்தா கட்டுப்படி ஆகுமா? உனக்கு தெரியும், எனது பென்ஷன் பணம் வாய்க்கும் கைக்கும் போதாத தொகை. சோதனை போல இவளுக்கு வயித்து வலி வேற வந்து எங்களை பாடா படுத்துது. வயசும் ஆயிருச்சு. கவலைப்படாதீங்க. போன்ல அவரை கேட்டேன். ஏதாவது உதவி செய்யுன்னு சொன்னாரு. லீவ் எடுத்துக்கிட்டு பணத்தோட வந்திருக்கேன். முகமலர்ந்து போனார் பெரியசாமி. நீங்க 2 பேரும் அந்த நாள் உறவை மறக்க மாட்டீங்கன்னு தெரியும். ராஜசேகரனுக்கு தாராள மனசு, உனக்கும் ரொம்ப பெரிய மனசு. படபடவென்று மகிழ்ச்சியுடன் பேசினார். பையை திறந்து தனியாக கடித உரைக்குள் போட்டு எடுத்து வந்த 3000 ரூபாய் கத்தையை அவரிடம் நீட்டினாள். கடனா வேணாம், அத்தைக்கு ஆபரேஷனுக்கு நம்ம கொடுத்ததா இருக்கட்டும்னு இவர் சொன்னார். உடனே நீங்க நன்றி தெரிவிச்சு கடிதம் எழுத தேவையில்லை, முதல்ல அத்தையை கவனிக்க சொல்லுன்னு அனுப்பியிருக்கார். பெரியசாமி கண்கள் பனித்து போனார். என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நாங்க உனக்கு சொந்தமே இல்ல, வந்தோம் இல்ல. உன் மாமியார் காலத்து மனுஷா. நாங்க பக்கத்து வீடுகள்ல வசிச்சோம். அந்த காலத்துல அன்போட பழகி அத்தை மாமின்னு நாங்களே உறவு அமைச்சுக்கிட்டோம். என் மச்சனர் படிக்கிற காலத்துல அவசரத்துக்கு நீங்க அப்பப்போ பண உதவி பண்ணிருக்கிறீங்க. என் மாமியார் வியாதியாகி ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டப்போ எத்தனை ஆதரவா இருந்தீங்க. ஆஸ்பத்திரி பில்ல கட்டிட்டு அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பல நாள் பணிவிட பண்ணி காப்பாத்தி கொடுத்த தெய்வம் உங்க மனைவி. அவங்க உடம்புக்கு முடியாம இருக்கும்போது நன்றி கடனை தீர்த்து முடிச்சுடணும்னு புறப்பட்டு வந்திருக்க இல்லையா? மகிழ்ச்சியுடன் சிரித்தார் பெரியசாமி. நண்பர்கள் உறவினர்கள்னு பின்ன எதுக்கு இருக்கும்? ஒருத்தருக்கொருத்தர் சமயத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு துக்கத்தையும் பகிர்ந்துக்கத்தானே சமூகத்துல வாழ்றோம். இப்போ சமயத்துக்கு நீ வந்து கொடுத்த இந்த உதவியை என்னால மறக்க முடியாது. அப்படிலாம் பேசாதீங்க. உங்க மருமக வந்து கொடுத்தான்னு உரிமையோடு எடுத்துக்கிட்டு உடனடியா இவங்களை கவனிங்க. ஆபரேஷன் நடந்ததும் ஒரு கார்டு போடுங்க. நானும் குழந்தைங்களும் வந்து பார்க்கணும். வரட்டுமா? எழுந்தாள். ஏதாவது சாப்பிட்டு போகக்கூடாது அம்மா? பலவீனமா இருக்கீங்க. நீங்க போய் அடுப்படியில நடமாட வேண்டாம். கொஞ்சம் பச்சை தண்ணியை நானே எடுத்து குடிச்சிட்டு போறேன் என்றபடி உள்ளே நுழைந்தாள். அடுப்பு மேடையில் இருந்த மண் கூஜாவிலிருந்து டம்ளரில் தண்ணீரை நிரப்பி ஒரே மூச்சாக குடித்தாள். வாயை துடைத்துக் கொண்டு வேகமாக விடை பெற்று வெளியே வந்தாள். களைப்பு கண்களை இருட்டியது. தெருவில் சென்றதொரு டாக்ஸியை கைத்தட்டி கூப்பிட்டு ஏறிக்கொண்டாள். எப்படியும் வீடு போய் சேர்ந்து விடுவோம் என்ற நினைப்பில் ஆயாசத்துடன் முகவரியை கூறிவிட்டு சாய்ந்து கொண்டாள். 2 தினங்களுக்கு பின் அகல்யா நர்சிங் ஹோமின் வரவேற்பறையில் அவள் நீண்ட வரிசையில் ஒருத்தியாக உட்கார்ந்திருந்தாள். தன்னந்தனியாக அவள் அந்த வரவேற்பறையில் வந்து எத்தனை தடவைகள் உட்கார்ந்து கொண்டு தன் முறைக்காக காத்திருந்திருக்கிறாள். இந்த சில ஆண்டுகளில் அந்த நர்சிங் ஹோமுக்கு புதுமுகம் கொடுத்து விட்டிருந்தார்கள் என்ற போதிலும் வரவேற்பறை அப்படியொன்றும் மாறிவிடவில்லை. நீலவண்ண சாயத்துக்கு பதில் இப்போது சுவரில் அழகான காகிதம் ஒட்டப்பட்டிருந்தது. தன்வந்திரி வைத்தியம் செய்வதாக தீட்டிய படத்துடன் பக்கத்திலே ஆல்பர்ட் ஸ்வைட்சர் புன்னகைத்துக் கொண்டிருந்தார். இடது பக்கத்து சுவரில் பெரிய வெங்கடாஜலபதி தாயாருடன் படத்தில் எழுந்தருளியிருந்தார். மருந்துகளின் வாசனையுடன் லேசாக ஊதுவத்தின் மனம். சற்று தொலைவில் தெரிந்த ரிசப்ஷன் மேஜைக்கு பின் அதே அழகி கூடிவிட்டிருந்த வயதை அதிகமான ஒப்பனையில் மறைத்துக் கொண்டு புன்னகையை பளிச்சிட்டுக் கொண்டிருந்தாள். சன்மைக்காவில் ஒளியிட்ட மேஜை மேல் அதே சிவப்பு பச்சை டெலிபோன்கள் முன்போலவே ஓயாது கிணுகிணுத்தன. சில நாட்களுக்கு முன்தான் அவள் அங்கே டாக்டரை பார்க்க வந்திருந்தாள். மறுபடியும் வரும்படி பணித்திருந்தார். ஆஸ்பத்திரி சிகிச்சைகள் என்று அலுத்து விட்டிருந்த அவளுக்கு மீண்டும் அவைகளை சந்திக்க மிக்க மலைப்பாகத்தான் இருந்தது. எதிர்பார்த்த சங்கதிதான். ஆனாலும் உண்மையை திடீரென்று தெரிந்து கொள்ளும் போது ஏற்பட்ட அதிர்ச்சியில் அவள் மிகவும் குழம்பி விட்டிருந்தாள். மிஸ்ஸஸ் போனா? தோளை நர்ஸ் தொட்டதும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். இத்தனை காலமாக வேலை செய்து நர்ஸ் அல்ல அவள். சில நாட்களுக்கு முன் கூட அந்த பழைய நர்ஸ் தான் வரவேற்பறை நோயாளிகளை கவனித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு அன்று லீவு போலும். புதிய நர்ஸ் அவளை பார்த்து லேசாக புன்முறுவலித்துவிட்டு, டாக்டர் உங்களை அழைக்கிறார் என்றாள் தாழ்ந்த குரலில். கதவை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த போது அறையின் குளிர்ச்சி நெஞ்சை கவ்விக்கொண்டது போன்றதொரு திகில். தூக்கு மேடையை நோக்கி நடக்கும்போது கைதிகளில் சிலருக்கு இப்படித்தானே பயங்கரமாக இருக்கும் எண்ணியபடி எதிரே கிடந்த மெத்தென்ற ஆசனத்தில் உட்கார்ந்தாள். டாக்டர் தமது புருவங்களை உயர்த்தினார். தம் முன்னே வைத்துக் கொண்டிருந்த எக்ஸ்ரேக்களை உற்று பார்த்தார். இந்த சில வருடங்களுக்கு முன் பார்த்ததை விட இன்று தளர்ச்சியாக காணப்பட்டார். பல நோயாளிகளின் கவலைகளை தலையில் சுமக்க நேரிட்டதால் அந்த பாரத்தில் பாலியம் வேகமாக குறைந்து கொண்டிருக்கிறது போலும். தொண்டையை செருமிக் கொண்டு அவளை மிகவும் அனுதாபத்துடன் பார்த்தார் டாக்டர் சாம்பசிவன். நீங்க உங்க உடம்ப ரொம்ப அலட்சியப்படுத்திட்டு இருக்கிறீங்க.
அன்னைக்கு நான் சொன்னதைத்தான் ஸ்பெஷலிஸ்டும் சொல்றாரு. உங்களது இடுப்பு எலும்புகள்ல புற்றுநோயோட 2வது கட்டத்தோட தீவிரம் பரவியிருக்கு. நிறைய பரவியிருக்கு. எச்சிலை விழுங்கி கொண்டாள் புவனா. அதனாலதான் இடுப்பு அடிக்கடி வலிக்கிறதா டாக்டர்? தூக்கமே கிடையாது. வேலை செய்யறதால அலுப்புல தூக்கம் இல்லைன்னு நினைச்சேன். சாப்பிடவே ஆசை இல்ல. உணவு விஷமா இருக்கு. பசியும் இல்ல. நடக்கவே மூச்சு வாங்குறது. இப்ப ஏதாவது செய்ய முடியாதா? இப்ப என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு பொய் சொல்லி ஆறுதல் கொடுக்க நான் விரும்பல. நீங்க புத்திசாலியான பெண்மணி. உண்மையை தெரிஞ்சுக்கிறது நல்லது. அன்னிக்கே நான் கொஞ்சம் ஜாடையா சொன்னேன். ஸ்பெஷலிஸ்டோட அபிப்பிராயம் வந்தப்புறம் உடைச்சு சொல்லலாம்னு நினைச்சேன். அன்னைக்கு நீங்க சொன்னபோதே எனக்கு ஒரு மாதிரி என் நிலைமை புரிஞ்சிட்டுது. ஆனாலும் ஒரு ஆசை. குழந்தைகளுக்கு ஒரு வழி செஞ்சுட்டா? டாக்டர் சோகமாக முறுவலித்தார். குழந்தைகள் கிட்ட நீங்க உண்மையை சொல்றது ரொம்ப நல்லது. அவங்கள இப்பவே பிடிச்சு தயார் செஞ்சு வைக்கிறது நல்லது. வயசு வந்த பிள்ளைங்க. இந்த அதிர்ச்சியை ஏற்கிற மனோபலம் அவங்களுக்கு தானே ஏற்பட்டுடும். உங்க கணவர் முக்கியமா தெரிஞ்சுக்கிட்டு தன்னை தயாரிக்கணும். அடுத்த முறை நீங்க அவரோட வர்றது நல்லது. உதட்டை கடித்து கொண்டாள் புவனா. அவளுக்கும் கணவருக்கும் இடையே உறவு பலம் முறிந்து அலங்கோலமாகி விட்டதை டாக்டரிடம் ஒப்புக்கொள்ள, அதுவும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. தலையை பலமாக அசைத்தாள். என்ன சிகிச்சை செஞ்சுக்கணும்னு சொல்லலையே. கொஞ்சம் கீமோதெரப்பி கொடுத்து பார்க்கலாம். இதை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு மறுநாள்ல இருந்து இன்ஜெக்ஷனை காலையில கொடுத்தா அடுத்த டோன் 8 நாள் கழிச்சு கொடுப்பேன். அப்புறம் 14 நாள் ஓய்வு. இது மாதிரி 6 தடவை இல்லாட்டா 12 தடவை கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த சிகிச்சைக்கு என்ன பிடிக்கும்னு சொல்ல முடியுமா டாக்டர்? மெல்லிய குரலில் கேட்டாள். நெஞ்சு படபடவென துடித்தது. சுமார் 2000 வரைக்கும் பிடிக்கலாம். வலிக்கு ஒரு மருந்து தரப்போறேன். தாங்க முடியாத வலியா இருந்தா ஒரு சமயம் பெத்தடின் கொடுக்க நேரிடும். தூக்கம் வருமே டாக்டர்? நான் இருக்கிற வரைக்கும் என் குழந்தைகளோட பேசிக்கிட்டு அவங்களோட சிரிப்பை கேட்டுக்கிட்டு மேலே தொடர முடியாது. துயரத்தில் திணறினாள். வர வர இனி உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டு போமே ஒழிய தேறிடுன்ற நம்பிக்கையே இல்ல. அதனால நீங்க மனோதிடத்தை தேடிக்கிறது நல்லது. 6 மாசம் தாங்குனா ஜாஸ்தி. டாக்டர் அதற்கு மேல் பேசவில்லை. எக்ஸ்ரேக்களை உரையிலிட்டு அவளது ஃபைலுக்குள் வைத்து மூடினார். நீங்க போயிட்டு நாளை மறுநாள் வாங்க என்று மௌனமாக அவர் விடை கொடுத்ததை புரிந்து கொண்டு எழுந்தாள். உடல் முழுவதும் தக்கையாகிவிட்ட உணர்வில் தள்ளாடியபடி மெல்ல கதவை நோக்கி நடந்தாள். மிஸ்ஸஸ் போனா, ஐ எம் சாரி என்று கூறிவிட்டு மேஜை மேலிருந்த இன்னொரு ஃபைலை புரட்டினார். தேங்க்யூ டாக்டர். தலையை லேசாக ஆட்டிவிட்டு வெளியே வந்தாள். இடுப்பு எலும்புக்குள்ளே ஏதோ ஒரு பூச்சி புகுந்து கொண்டு குடைவதைப் போல வலிக்கத் தொடங்கியது. வலது காலை தூக்கி வைக்க முடியாதது போல இழுத்து கொள்ளவே மெல்ல நொண்டியபடி நடந்து ரிசப்ஷனிஸ்டிடம் வந்தாள். எஸ் மேடம், புன்னகையோடு கேட்டாள் அவள். அந்த இளமையும் உற்சாகமும் மட்டும் அவளுக்கு இருந்தா? வீணாச என்று யாரோ காதருகில் கிசுகிசுப்பது போன்ற பிரமையில் அதிர்ந்து போனாள். 2 நாள் கழிச்சு டாக்டர் வர சொல்லியிருக்கிறாரு. என் கேஸ் ஷீட்ல குறிச்சுக்கோங்க சொல்லிவிட்டு மற்ற நோயாளிகளை பார்க்க விருப்பமின்றி மெல்ல வெளியே வந்தாள். அகல்யா நர்சிங் ஹோம் கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடத்தில் நுங்கம்பாக்கத்தில் அமைந்திருந்தது. ஆட்டோ, டாக்ஸி இத்தியாதிகளை தேடிக்கொண்டு தெருமுனை வரை வர வேண்டும். டாக்டர் அவளது நோயின் முடிவை சொல்லி அவளுக்கு சமாதி கட்டிவிட்டார் என்ற நினைவில் அதில் ஏற்பட்ட அதிர்ச்சியில் அவளுக்கு இப்போது நடக்க முடியாது. கால் வலித்தது. மெல்ல நொண்டிக்கொண்டு தெருமுனை வரை நடக்க முயன்ற சமயம் எதிரே ஒரு வயதான கிழவரை பார்த்தாள். முகமெல்லாம் சுருங்கி தலை வெளுத்து பார்வை மந்தப்பட்டு கோலை ஊன்றிக்கொண்டு தள்ளாடியபடி அவர் வந்து கொண்டிருந்தார். இத்தனை வயது வரை இந்த கிழவரை வாழ அனுமதித்த அந்த தெய்வம் அவள் வாழ்க்கையை ஏன் சீக்கிரம் பறிக்க வேண்டும்? கொடிய நோயை கொடுத்து அதனால் அவளை வேதனைப்படச் செய்து அணு அணுவாக கொன்று ஏன் சித்திரவதை செய்ய வேண்டும்? அவள் செய்த பாவம்? பெரியவர்களை கேட்டால் முன் செய்த வினை என்பார்கள். கட்டாயம் முன் செய்த வினையின் பாதிப்புதான். இந்த ஜென்மத்தில் நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவள் யாருக்கும் எந்தவிதமான தீங்கும் செய்யவில்லை. யாருடைய வயிற்றெரிச்சலையும் கொட்டிக் கொண்டதில்லை. அவள் ஏன் இந்த நோயால் பாதிக்கப்பட வேண்டும்? ஏன் ஏன்? வருங்காலத்தை நோக்கி நிற்கும் தன் குழந்தைகளை தனியே விட்டு அவள் போக வேணுமே. எப்படியாவது இன்னும் கொஞ்ச காலம் வாழ முடிந்தால் உடல் உறுப்புகளை இரவல் வாங்கிக் கொண்டு வாழ்க்கையை நீடித்துக் கொள்ள முயல்வது போல பிறரது உயிரை இரவல் வாங்கிக் கொண்டு வாழ முடிந்தால்? கண்ணீரை துடைத்துக் கொண்டு சிரித்தாள். என்ன அறியாமை! அது சாத்தியப்படாததுனாலே தானே அவளுக்கு காலன் என்கிற பெயர். ஆட்டோ! கையை தட்டினாள். ஐயோ, என்ன வலி! எலும்புகள் நொறுங்கிவிடும் போல வலிக்கிறதே. முணுமுணுத்தபடியே ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள். அம்மா, சாப்பிட வாங்கோ. நான் இன்னைக்கு நல்லாவே சமைச்சிருக்கேன். கொஞ்சம் எலுமிச்சம்பழ ரசத்தை கப்ல ஊத்தி எடுத்துன்னு வரட்டுமா? அண்ணன் போக வர 2 கப்புக்கு மேல வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டான். புன்னகைக்க முயன்றாள். வயிற்றை குமட்டி கொண்டு வந்தது. கண்கள் இருண்டன.
என்னம்மா உங்களுக்கு? கவலையுடன் மகள் தாயை அணைத்து கொண்டாள். அண்ணா, அம்மாவுக்கு காய்ச்சல் போல இருக்கே, உடம்பு என்னமா சுடுது? மாடியிலிருந்து படிகளை தாவி ஒரே எட்டில் சுகுமார் அம்மாவின் அறையை அடைந்தான். சற்று முன் உற்சாகமாக அவர்களிடம் பேசிவிட்டு வெளியே கிளம்பி போய் வந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு? துவைத்த துணியாக ஏன் இப்படி துவண்டு போய்விட்டாங்க? கவலையுடன் குனிந்து அம்மாவின் கன்னத்தை தொட்டு பார்த்தான். மஞ்சுளா சொன்னது உண்மையே. அம்மாவுக்கு நல்ல காய்ச்சல் அடிக்கிறதே. அப்பாவின் அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டான். என்ன காய்ச்சல் தானே சொல்ற? அதுக்கே இத்தனை தடபுடல்? நம்ம டாக்டர் சுந்தரத்தை கூப்பிட்டு காட்டின. எனக்கு இதுக்கெல்லாம் விழுந்தடிச்சுட்டு ஓடி வர முடியுமா? உனக்கு அறிவில்ல? நீ ஆண்பிள தானே? அப்பா சீரியதை கேட்டு ஆத்திரத்துடன் போனை வைத்தான். அப்பாவை ஏன் தொந்தரவு பண்ற? எனக்கு வெறும் காய்ச்சல். தலைவலி மாத்திரை 2 எடுத்து கொடு. தலைவலியோட காய்ச்சலும் கொஞ்ச நேரத்துல குறைஞ்சு போகும். ஏன் இப்படி 2 பேரும் இடிஞ்சு போய் நிக்கிறீங்க? மஞ்சு, நீ போய் மத்த வேலைகளை கவனிமா. 2 பேரும் நேரத்தோட சாப்பிடுங்க. இன்னொரு சமயம் உன் எலுமிச்சம்பழ ரசத்தை சாப்பிடுவேன். கவலைப்படாத மஞ்சு. அம்மா, உங்களுக்கு உடம்புக்கு என்னம்மா? கொஞ்ச நாளாவே நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க. ஒண்ணும் இல்ல. மகளின் நெற்றியை வருடினாள். அடக்க முடியாது கண்ணீர் கன்னங்களில் வழிந்தோடியது. என்னம்மா அழறீங்க? என்ன ஆச்சு? பதறினான் மகன். அப்படி தேம்பி தேம்பி அழுததை அவன் இதுவரை பார்த்ததே இல்லை. ஒண்ணுமில்ல. அப்பா போன்ல என் மேல எரிஞ்சு விழுந்தாரு, மனசு சங்கடப்படுறீங்களாம்மா? கட்டில் ஓரத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு கனிவாக கேட்ட மகனின் கரத்தை பிடித்துக் கொண்டாள். அவளது கண்ணின் மணிகளைப் போன்ற இந்த 2 குழந்தைகளையும் விட்டு அவள் விரைவில் மறையப் போகிறாள். கடவுளே, இன்னும் கொஞ்ச காலம் அவளை அவங்களோட வாழ விடக்கூடாதா? எண்ணிய போது துயரம் தாழாது அவள் விம்மி விம்மி அழுதாள். வெகு நேரம் கழித்து அன்று இரவு வீடு திரும்பிய ராஜசேகரன் தமது சட்டைப்பையில் இருந்த சாவிக்கொத்தை எடுத்து இருட்டில் வாயிற்கதவை திறக்க முயன்றார். தூக்க கலக்கத்திலே அவருக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. வாச விளக்க போட்டு வச்சா என்ன? இவளோட பாட்டம் விட்டு சொத்து பாழாறுதுன்னு போல சிக்கணும். 8 மணிக்கு அணைச்சிடுறது. ச்சே, என்ன பழக்கம்? படுத்து கொண்டார். அவரது வசதிக்காகவே அவள் வாயிற்கதவுக்கு காட்ரேஜ் பூட்டை கதவில் பொருத்தி விட்டிருந்தாள். ஆளுக்கு ஒரு சாவியை வைத்துக் கொண்டிருந்தனர். எத்தனை நேரமானாலும் தாமே கதவை திறந்து உள்ளே வர ராஜசேகருக்கு மிகவும் எளிதாகவே இருந்தது. கதவை தடால் என்று சாத்திவிட்டு உள்ளே வந்தவர் முன்னால் இருந்த அவளது படுக்கையறை கதவை மெல்ல தள்ளி திறந்து கொண்டு எட்டி பார்த்தார். அந்த அறுவை சிகிச்சைக்கு பின் அவள் தன் மகளுடன் கீழறையில் படுக்க தொடங்கியிருந்தாள். அவர் மேலே இருந்த பெரிய படுக்கையறையை தனதாக்கி கொண்டிருந்தார். சுகுமார் பின்னால் இருந்த சிறு அறையை உபயோகித்தான். சுவர் ஓரமாக போட்டிருந்த கட்டிலில் மஞ்சுளா ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். விடுவிளக்கு எழுப்பிய ஒளியில் அவர் தோண்டி துருவி பார்க்கும் முன் மெல்ல படுக்கையை விட்டு எழுந்தாள். இன்னும் நீ தூங்கலையா? காய்ச்சல் எப்படி இருக்கு? சுந்தரம் வந்து பார்த்தாரா? சுவரை பார்த்தபடி அதட்டினார். காய்ச்சல் இறங்கிட்டுது. டாக்டரை கூப்பிடல. இத்தனை நேரம் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். கார் சத்தம் கேட்டது, முழிச்சுக்கிட்டேன். புவனா பதிலுக்கு முனகினாள். உன் பிள்ளைக்கு புத்தி சொல்லு. ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி உபத்திரவம் படுத்தக்கூடாது. நான் ஒரு மீட்டிங்ல இருந்தப்போ சுகுமார் போன்ல தொந்தரவு பண்ணான். முட்டாள் பிள்ளை. அதட்டி விட்டு அவர் மேலே போக திரும்பிய போது குப்பென்று மதுவின் வாசனை அவளது குடலை புரட்டியது. தனக்கும் குடும்பத்திற்கும் சம்பந்தமே இல்லாதது போல நடந்து கொள்ளும் கணவரின் ஆதரவில் அவ தன் 2 குழந்தைகளையும் விட்டு போகக்கூடாது. அவளுக்கு முடிவு நெருங்கும் முன் அவர்கள் இருவரையும் பொறுப்புள்ளவர்களாக அவளால் மாற்ற முடிந்தால்? கன்னத்தை சுட்ட கண்ணீரை துடைத்துக் கொண்டு படுக்கை மீது புரண்டாள் வேதனையுடன். மறுநாள் அவள் சிரமப்பட்டு எழுந்து வீட்டில் வளைய வந்து கொண்டிருந்தாள். அம்மா, பூ போல இட்லி சுட்டு வச்சிருக்கேன். வெங்காய துவையல் காரமில்லாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். காஃபி பலகாரம் சாப்பிட வாங்கோ. வற்புறுத்தலாக மகள் அழைத்ததை மறுக்க முடியாது. சாப்பாட்டு அறையில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். ஒரு இட்லியை பிட்டு விழுங்கவே ரொம்பவும் பாடுபட்டு போனாள் அவள். உணவு விஷமாக கசந்தது. ஒரு வாய் காஃபியை பருகி முடித்துவிட்டு எழுந்து தள்ளாடியபடி தன் அறைக்கு சென்று படுக்கையில் சுருண்டு கொண்டாள். சிறிது நேரம் உடல் அயற்சியுடன் பாடுபட்டுவிட்டு மெல்ல ஆடை மாற்றிக்கொண்டாள். என்னம்மா இது? நேத்து ராத்திரி முழுசும் காய்ச்சல். காலையில கூட நல்லா எதுவும் சாப்பிடல. அதுக்குள்ளார வெளியே போக கிளம்பிட்டீங்க. வெளியில என்ன வேலை? என்கிட்ட சொல்லுங்க, நான் செஞ்சு முடிக்கிறேன். மகன் செல்லமாக அதட்டினான். என்னை தடுக்காத சுகுமார், எனக்கு வெளியே ஏகப்பட்ட வேலை இருக்கு என்றபடி தன் இரும்பு பீரோவை திறந்து லாக்கரில் இருந்த நகைகளை அள்ளி பையில் போட்டுக்கொண்டு கிளம்பினாள். அடுத்த நாள் டாக்டர் சாம்பசிவத்தை பார்க்க அவள் அகல்யா நர்சிங் ஹோமுக்கு செல்ல வேண்டியிருந்தது. பொறுமையோடு நீண்ட வரிசையில் தன் முறைக்காக காத்திருந்தாள். டாக்டர் சாம்பசிவம் அவளை கவனித்து ஊசி போட்டு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்தார். வீட்டிற்கு திரும்பி வந்தபோது அவள் மனதிலே துளியளவு தெம்பு கூடியிருந்தது.
முதல் நாள் அவளை பிழிந்தெடுத்த காய்ச்சல் மறைந்து போனது. இடுப்பிலும் பிளந்த வலி குறைந்து விட்டதைப் போல உணர்ந்தாள். கையை கழுவிக்கொண்டு தன் குழந்தைகளுடன் சாப்பிட மிகவும் உற்சாகமாக உட்கார்ந்தாள். லேசாக பசித்தது. என்ன அதிசயம்! ஒரே ஒரு இன்ஜெக்ஷனில் உடம்பில் மாறுதல் தெரிகிறதே. டாக்டர் சிகிச்சை பூராவையும் ஏற்றுக்கொண்டால் ஒரு சமயம் புற்றுநோய் மேலே பரவாது நின்று விடுமோ? அந்த அளவுக்கு பலன் கிடைத்தால் கூட போதும். வலியும் அசதியும் இல்லாவிட்டால் அவள் வானத்தை வில்லாக வளைத்து விடுவாளோ? அம்மா, இந்த ஒரு வார காலத்துல நான் ரொம்ப கத்துக்கிட்டு இருக்கேன். என்னால சமைக்க முடியறது. ஒரு டம்ளர்ல பூண்டு ரசம் ஊத்தி எடுத்துன்னு வரேன். ருசி பார்த்துட்டு சொல்லுங்கம்மா. கொஞ்சி குழைந்தாள் மகள். அம்மா, நீங்க சொன்னபடியே நான் டைப் கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த மாசத்துல இருந்து தங்கச்சியும் அங்க சேர்த்துட போறேன். தோட்டத்துக்கு தினம் தலைக்காம தண்ணி விடுறதுனால செடி கொடி எல்லாம் பச்சையா அழகா இருக்குமா. முன்னெல்லாம் எனக்கு தோட்ட வேலையே பிடிக்காது. இப்போ அது சுவாரஸ்யமா இருக்குமா. இந்தாங்க நம்ம சின்ன ரோஜா செடியில இருந்து உங்களுக்காக பறிச்சு வச்ச 3 பூக்கள். அம்மா, தலையில வச்சுக்கோங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து நின்று கொண்டு அவளிடம் குலாவினார்கள். ஓகே, 2 பேரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த வேலைய மகிழ்ச்சியோட செய்ய பழகிட்டு இருக்கீங்க. 2 பேருக்கும் நான் பரிசளிக்க போறேன். எனக்கு என்ன தர போறீங்க? மஞ்சுளா குழைந்தாள். என் இரும்பு பீரோல இருக்க பட்டு புடவை, நைலான் புடவை அத்தனையும் உனக்கு என் பரிசு. நேரம் கிடைக்கிறப்போ எடுத்து உன் பீரோல வச்சுக்கோ. எனக்காமா அத்தனையும்? உங்களுக்கு? எனக்கு ரொம்ப தேவை இருக்காது, அதனால நீ எடுத்துக்கோ. தீபாவளிக்கு வாங்கின ஆரஞ்சு கலர் கஞ்சிபுரம் பட்டு சேலைய நான் பிரிக்க கூட இல்ல. இந்த வெள்ளிக்கிழமையாவது எடுத்து கட்டிட்டு அண்ணனோட துணையோட கோயிலுக்கு போயிட்டு வா. பரவாயில்ல, தங்கச்சி சமையல் கத்துக்கிட்டதுக்கு கை மேல பலன். உனக்கும் உண்டு, கவலைப்படாத. புடவை துணிமணிகளை எடுத்துட்டு காலியான பீரோவை உனக்கு என் பரிசா கொடுக்குறேன். உன் அறையில கொண்டு போய் போட்டுக்கோ. துணிகளையும் மற்ற சாமான்களையும் பத்திரமா வச்சுக்கோ. உங்களுக்கு வேண்டாமா? தேவையில்லை, எனக்கு இந்த சின்ன மர அலமாரி போதும். அப்படின்னு பாக்குற? போன வருஷம்தான் அந்த பீரோ வாங்கினேன். 1500 ரூபா கொடுத்தேன். இப்போ இன்னும் விலை கூடிட்டு இருக்கு. அம்மா, அம்மா ஏன் இப்படி பேசுறாங்க? கலவரத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். புவனாவின் போக்கு அவர்களுக்கு புதிராக இருந்தது. 2வது முறை சிகிச்சைக்கு போய்விட்டு அப்படியே வெளியே சில காரியங்களை கவனித்துவிட்டு வீடு திரும்பிய புவனாவுக்கு களைப்பு தாங்க முடியவில்லை. முன்னரை சோஃபாவில் தொப்பென்று சாய்ந்து கொண்டாள். ஊசி போட்ட இடம் வலிக்கவே அம்மாடி என்று தன்னையும் மீறி கத்தினாள். சாப்பாட்டு அறையில் தட்டுகளை வைத்துக் கொண்டிருந்த மகள் தடுப்பை தாண்டி முன்னரைக்கு ஓடி வந்தாள். என்னமாச்சு, ஏன் கத்துனீங்க? பதட்டத்துடன் கேட்டாள். அம்மா தந்து விட்டு போன வேலைகளை முடித்துவிட்டு கையை கழுவிக்கொண்டு அங்கு வந்த மகன் திடுக்கிட்டு போனான். போனா முகம் வெளுத்து மூச்சு திணற சோஃபாவில் சாய்ந்து கொண்டிருந்தாள். என்னம்மா உங்களுக்கு? ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க? டாக்டரை போய் கூட்டிட்டு வரட்டுமா? கலவரத்துடன் கேட்டான். மஞ்சு, கொஞ்சம் குளுக்கோஸ் கரைச்சின்னு வந்து கொடு. வெயில்ல வந்த அலுப்பு என்றாள் தாய். ஒரு வாய் குளுக்கோஸ் கலந்த தண்ணீரை சாப்பிட்டதும் தெம்பு வந்து விட்டது போல தெரிந்தது. முகத்தில் அரும்பிய வியர்வையை துடைத்துக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள். ஒண்ணுமில்ல, கொஞ்சம் களைப்பா இருந்தது. வயசா சொல்லியோ? சிரிக்க முயன்றாள். என்னம்மா வயசாயிடுத்து? அடுத்த வீட்டு அம்மாவுக்கு 70 வயசு. சிக்குன்னு எப்படி இருக்காங்க? நேத்து நான் டைப்பிங் இன்ஸ்டியூட்ல இருந்து வரப்போ என்னை விட வேகமா நடந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க உடல்வாகு அது. லீவ் எடுத்துக்கிட்டு ஒரு 10 நாள் பெங்களூருக்கு போலான்னு நினைச்சேன். அது முடியாது போல இருக்கு. வேண்டாமா, நீங்க வீட்டிலே ஓய்வா இருங்க. வேலையை தொடர்ந்து செய்ய முடியாட்டி விட்டுடுங்க. அப்பா செலவுக்கு கொடுக்கறத வச்சுக்கிட்டு நாம கஞ்சியோ கூழோ குடிக்கலாம். சுகுமார் உணர்ச்சி வசப்பட்டு படபடத்தான். நீங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு நான் பட்டும் பனாரசும் கட்டிக்க வேண்டாமா? நீங்க கேட்காட்டி நான் அப்பாட்ட தைரியமா கேட்டு இன்னும் கொஞ்சம் பணம் வீட்டு செலவுக்கு தர சொல்றேன். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கார்? இது சத்திரம் இல்ல, அவரோட வீடுங்கிற நினைப்பு வரட்டும். வேண்டாம், நீங்கள்லாம் அவர்கிட்ட எதிர்த்து பேசி அவர் கோவத்தை கலர வேண்டாம். நான் வேலைக்கு போகாட்டா கூட வர வட்டி பணத்துல சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்க முடியும். அதை பத்தின கவலையை என்கிட்ட விடுங்கோ. ஆமா மஞ்சு, இன்னைக்கு என்ன சமைச்ச? இன்னைக்கு காரக்குழம்பு வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி பருப்பு ரசம் வச்சிருக்கேன். சமையலை சீக்கிரம் முடிச்சுட்டு தையல் மிஷினை வச்சுக்கிட்டு நீங்க கொடுத்த நைலான் புடவைகளோட தலைப்பை தைச்சு முடிச்சிருக்கேன். அப்படித்தான், அம்மா நேரத்தை வீணாக்காம ஏதாச்சும் செஞ்சுட்டே இருக்கணும். தையல் வகுப்புல சேர்ந்து நான் தைக்க கத்துக்கிறேம்மா. நம்ம தெருக்கோடியில தான் சுகந்தி அம்மா தையல் வகுப்பு நடத்துறாங்க. மாசம் 40 ரூபா ஃபீஸ். பரவாயில்ல, நாளைக்கே சேர்ந்துடு. தையல் கத்துக்கோ. வீட்டை கவனிச்சது போக மிச்ச பொழுதுக்கு நான் என்ன செய்யட்டும்? சுகுமார் கேலியாக சிரித்தான். நீ அந்த பொழுத உன் சிநேகிதர்களுடன் கழிக்க அனுமதிக்கிறேன். வீட்டோட உன்னை கட்டி போட நான் விரும்பல. நீ ஆண் பிள்ளை, வெளி உலகத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அம்மா, இப்போ ஆணும் பெண்ணும் சரிசமமா இருக்கணும்னு கொள்க. எனக்கும் வெளி உலகம் தெரிய வேண்டாமா? மஞ்சுளா செல்லமாக சினுங்கினாள். டைப் படிக்க கத்துக்கிட்டு தேர்வுல வெற்றி அடைஞ்சு ஒரு வேலை தேடிக்கிற போதே இல்ல.
அதுக்குள்ள நல்ல இடமா கிடைச்சு உனக்கு கல்யாணம் ஆகிவிட்டாலோ தானே வேண்டிய அனுபவம் கிடைக்கும். சரி வாங்க, எல்லாருமா சேர்ந்து சாப்பிடுவோம். எழுந்தாள். என்னம்மா திடீர்னு நொன்றீங்க, என்னாச்சு? வியப்பும் கவலையுமாக அவள் அருகில் ஓடி வந்தான் மகன். தாங்கி அவளை பிடித்து நடத்தி கொண்டு வந்து நாற்காலியில் உட்கார வைத்தான். ஒண்ணுமில்ல, பேங்க்ல இருந்து வெளியே வந்தப்போ பராக் பார்த்துக்கிட்டே நடந்தேன். ஒரு பெரிய கல்லு மேல இடறி கால் சுளுக்கிட்டு. வங்கிக்கு போறது, கடைக்கு போறது, இதுகள் எல்லாத்தையும் செய்ய நான் இருக்கேனே. லீவ் எடுத்துட்டு இருக்கிறீங்க, ஓய்வா வீட்டுல இருக்காம வெயில்ல ஏமா அலைஞ்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? மகனின் பரிவு நெஞ்சை தொட்டது. குழந்தைகளுக்கு பொறுப்புணர்ச்சி வந்து விட்டிருக்கிறது. அவர்கள் திறமையாக செயல்படுவதைக் கண்டு அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் முன் அவளுக்கு முடிவு காலம் வந்து விடுமோ? என்னம்மா கண்ணு கலங்கி போயிருக்கீங்க? உங்க மனசுல என்ன வேதனை? ராத்திரி சரியா தூக்கம் இல்லாம இருந்ததுனால கண் எரிச்சல், அடிக்கடி நீர் கோத்துக்கிறது. நீங்க 2 பேரும் புரட்சி பண்ணி எதிர்த்து பேசாம நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அந்த மகிழ்ச்சியில கண் கலங்கி போறேன். அம்மா, உங்களுக்கு ரொம்ப கோழ மனசு. கொஞ்சிக் கொண்டே மகள் அவளது கழுத்தை கட்டி கொண்டாள். சந்தன சோப்பின் நறுமணம் மூக்கில் மோதியது. மஞ்சுளாவின் தலையில் சூடிக்கொண்டிருந்த மல்லிகை சரம் அவளது கன்னத்தை வருடியது. எத்தனை ஒரு இன்பமான உணர்வு! இதையெல்லாம் இழந்து அவள் இன்னும் கொஞ்ச காலத்திலே எங்கேயோ காணாத இடத்திற்கு போக வேண்டுமே. அம்மா, நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. உங்க மனசை என்னவோ சில நாளா கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கு. இல்லாட்டா இப்படி ஏன் கண்ணீர்? அவளது கன்னத்தில் உதிர்ந்த கண்ணீர் துளிகளை தன் கையால் துடைத்தான் சுகுமார். புத்திசாலி குழந்தைகளா இருக்கீங்களே, இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு நினைச்சேன். உணர்ச்சி வசத்துல கண் கலங்கிட்டேன், அவ்வளவுதான். தலைமுடிய விரல்ல புன்முறுவலுடன் மகனது தலைமுடியை விரலால் அலைந்தாள். அப்படியே அன்பாக வார்த்தையாடி கொண்டு அவர்களின் அரவணைப்பிலே யுகத்தின் முடிவு வரை இருக்க வேண்டும் போன்றதொரு ஆவல். சாத்தியப்படாத செய்கை. பெருமூச்சுடன் தட்டில் படைக்கப்பட்ட சோற்றை பார்த்தாள். ஆசையுடன் மகள் பரிமாறினாள். சாப்பிடுங்கம்மா, மகன் உபசரிக்கிறான். ஆனால் வயிறு ஏற்க மறுத்தது. முதல் ஊசியின் போது ஏற்பட்ட தெம்பு ஏனோ 2வது ஊசியின் போது அடங்கிவிட்டிருந்தது. அவளால் அதிகம் சாப்பிட இயலவில்லை. நான் போய் கொஞ்சம் ஓய்வா படுத்துக்க ஆசைப்படுறேன் என்று கூறிவிட்டு சோற்றை அப்படியே தட்டில் விட்டுவிட்டு எழுந்து சென்று கையை கழுவிக்கொண்டாள். படுக்கை மீது சாய்ந்து கொண்டபடி அருகிலிருந்த அலமாரி தட்டை துழாவி அந்த ஆல்பத்தை எடுத்தாள். 2 தினங்களுக்கு முன்புதான் இரும்பு பீரோவிலிருந்து எடுத்து அலமாரி தட்டில் வைத்திருந்தாள். மனதிலே கவலையின் அழுத்தம் அதிகமாகி விடும்போது அவள் கடந்து போன இன்பமான நாட்களை நினைவுறுத்தும் அந்த ஆல்பத்தை புரட்டி பார்ப்பது வழக்கம். அதில் அவளது 2 பிள்ளைகளின் போட்டோக்கள் பச்சை குழந்தை பருவத்திலிருந்து பட்டமேற்ற வரை வரிசைப்படுத்தி ஒட்டி வைத்திருந்தாள். ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டு பழைய சங்கதிகளை அசை போடுவதிலே ஒரு தனி மகிழ்ச்சி அவளுக்கு ஏற்பட்டது. இன்று அந்த ஆல்பத்தை புரட்ட வேண்டும் என்ற அவா தாங்கவே முடியவில்லை. ஜன்னல் திரையை சற்று ஒதுக்கிவிட்டு சுவரின் மீது ஒரு தலையணையை வைத்துக்கொண்டு இடுப்பு வலியை உணராதிருக்க அதன் மீது சாய்ந்த வண்ணம் வெளிச்சத்திலே அந்த படங்களை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு பக்கத்தில் மஞ்சுளா பள்ளிக்கூட சிறுமியாக சீருடையில் காட்சி தந்தாள். சுகுமார் குர்தா பேண்டில் ஒல்லியாக கன்னங்கள் உள்ளடங்கியவனாக எதிர்வெயிலில் கண்களை இடுக்கிக் கொண்டு புன்முறுவலுத்தபடி நின்றான். டெல்லியிலிருந்து வந்த அவளது சிநேகிதி கல்யாணி அவளை பார்க்க வந்தபோது எடுத்த படம். குழந்தைகள் இருவரும் அந்த படங்களில் மிகவும் அழகாக தென்பட்டனர். அப்போது சுகுமாருக்கு 13 வயது, மஞ்சுளாவுக்கு 11 வயது. ஊருக்கு திரும்பும்போது அந்த படங்களை கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனாள் கல்யாணி. வெகு நேரம் கண்கொட்டாது படங்களையே பார்த்து மகிழ்ந்து இத்தியாதிகளை எழுதி கொண்டிருந்த புவனா எடுத்த தேதி ஆல்பத்திலே ஒரு பக்கத்தில் ஒட்டி முடித்துவிட்டு ஆல்பத்தை தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள். கை தவறி இடது மார்பின் மீது அழுத்திய போது ஒரு சிறு கட்டி. இதுநாள் வரை அவள் உணராத ஒரு சிறு அழுத்தமான சதைக்கோளம் தென்பட திடுக்கிட்டு போனாள். சமீப காலத்தில் அதிகமாக பேசப்பட்டு வந்த சங்கதி அது. தனக்கு அது மாதிரி எதுவும் நேராது என்ற நம்பிக்கையில் அசட்டையாக இருந்து விட்டாள். உடனேயே எழுந்து சென்று குளியலறைக்குள் புகுந்து கதவை தாளிட்டுக் கொண்டு ரவிக்கையை களைந்துவிட்டு கண்ணாடி முன் நின்று தன் மார்பை தானே தொட்டு பார்த்து பரிசோதித்துக் கொண்டாள். உண்மைதான், இடது மார்பில் விழாவின் ஓரமாக சதைமடிப்பிற்குள் நன்றாக உருட்டி தேய்த்தும் பார்த்தாள். உள்ளங்கையில் ஒரு சிறு கட்டி தென்பட்டது. எத்தனை அழுத்தினாலும் நோவு ஏற்படவே இல்லை. அது என்ன என்று வைத்திய ஆலோசனை பெறும் அவள் தன் கணவனிடம் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் மனதிற்குள் ஒரு பயங்கர உணர்வு. டாக்டர் நல்ல வாக்கு தர வேண்டுமே என்றதொரு கவலை. அவர்கள் குடும்பத்திற்கு பழக்கமான டாக்டர் லலிதாவை அன்று மாலையே போய் பார்த்தாள். அவள் பரிசோதனை செய்து முடிப்பதற்குள் நெஞ்சு உலர்ந்து போய் திகிலே உருவாகி போனாள். டாக்டர் உதட்டை சுழித்தாள்.
அவளை மேலும் கீழும் பார்த்தாள். உங்க அம்மா, அப்பா, மாமா, பெரியப்பா போன்ற ரத்த சம்பந்தப்பட்ட உறவுக்காரங்க யாருக்காவது புத்துநோய் வந்திருக்கா? ஓங்கில் நெஞ்சு அரைந்து விட்டது போன்றதொரு திகில். இல்ல இல்ல, எங்க பரம்பரையிலே இந்த நோய் வந்ததா கேள்விப்பட்டதே இல்ல டாக்டர். இந்த கட்டிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பயமா இருக்கு. அவளது உடம்பு சிலிர்த்து போனது. அவளது தோழியின் தாயார் கருப்பையில் ஏற்பட்ட நோயால் பட்ட அவஸ்தைகள் கண்முன் நிற்க நிர்ஜீவனாக போய்விட்டாள். ஏன் இப்படி பயப்படுறீங்க? இது வெறும் சாதாரண கட்டியா இருக்கலாம். எதுக்கும் உங்களை அகல்யா நர்சிங் ஹோம்ல அனுமதிச்சு அறுவை சிகிச்சை செஞ்சு இந்த கட்டியை எடுத்து பரிசோதிக்கணும். ஒண்ணுமில்லாது போனா நிம்மதியா வீட்டுக்கு திரும்பிடலாம். டாக்டர் லலிதா அவளது முதுகை ஆதரவாக தட்டினாள். கணவனிடம் அதை அவள் சொல்ல வேண்டியிருந்தது. செய்தா போச்சு என்று பட்டும் படாது பதிலளித்துவிட்டு அவர் வெளியே கிளம்பிவிட்டார். இத்தனை பெரிய விஷயத்தை சொன்னபோது ஆதரவாக ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லவில்லையே என்று அவள் மனம் வேதனைப்பட்டது. ஆஸ்பத்திரி செலவுகளுக்காக பயந்து விட்டாரோ என்று சந்தேகப்பட்டாள். அவரை பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடாது என்று வைராக்கியம் தன் சேமிப்பிலிருந்து கணிசமான தொகையை வைத்திய செலவிற்கு வைத்துக் கொள்ள தயாராக இருந்தாள். ஒரு சமயம் அந்த கட்டி புற்றுநோயாக இருந்துவிட்டால் அதை பற்றி குழந்தைகள் தெரிந்து கொள்ளக்கூடாது. சின்ன வயதிலேயே அவர்களுக்கு அது மாதிரியான அதிர்ச்சி தேவையில்லை என்று தீர்மானித்து அந்த அறுவை சிகிச்சையை தள்ளி போட்டாள். ஆண்டு தேர்வுக்கு பின்னர் வருடாந்திரத்தில் லீவின் போது குழந்தைகளை கிராமத்திலிருந்து தன் தாயாரின் வீட்டுக்கு சீராட அனுப்பி வைத்தாள். தன் அறுவை சிகிச்சையை பற்றி அம்மாவுக்கு தெரிவிக்காது பரம ரகசியமாக வைத்துக் கொண்டிருந்தாள். ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட அன்று மட்டும் ராஜசேகரன் கொஞ்ச நேரம் வந்துவிட்டு போய்விட்டார். அறுவை சிகிச்சை அவருக்கு நோய்கள் முதலியவை கட்டோடு பிடிக்காது, உள்ளூர பயம். தன்னந்தனியாகத்தான் அவள் அந்த சிகிச்சைக்கு உட்பட்டாள். மார்பிலிருந்து அந்த கட்டியை எடுத்து உடனடியாக பரிசோதித்து பார்த்து அது புற்றுநோய் என்று தெரிந்துவிட்டால் இடது பக்கத்து மார்பும் அதை ஒட்டிய கொழுப்பு, சதை இத்தியாதிகள் அறுத்து எடுக்கப்பட்டுவிடும் என்று ஏற்கனவே அவளுக்கு அறிவித்திருந்தார்கள். மயக்கத்திலிருந்து விழித்துக் கொண்ட போது டாக்டர் நிற்பதை தன் முன்னே குனிந்து கொண்டு நிற்பதை உணர்ந்தாள். வலி ஏதாவது இருக்கா? எப்படி இருக்கீங்க என்று விசாரித்த டாக்டர் புன்முறுவலித்தார். இனிமே கவலை வேண்டாம், இடது பக்கத்து மார்பு முழுதையும் எடுத்துட்டோம், நோய் பரவ சாத்தியம் இல்ல என்று அவர் விசாரித்த போதுதான் அவள் புரிந்து கொண்டாள். அப்படியென்றால் அந்த கட்டி புற்றுநோயின் ஆரம்ப கால அறிவிப்பா? பயப்படாதீங்க, 10-12 நாள் தான் உங்களை இங்க வச்சிருப்போம். அப்புறம் ஒளிக்கதிர் வைத்தியம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அடிக்கடி பரிசோதிப்போம். மறுபடி நோய் பரவாத வரைக்கும் கவலையே கிடையாது, ஆறுதல் சொன்னார். மனைவிக்கு புற்றுநோய் ஆரம்பமாகிவிட்டிருந்தது. இதனால் இடது மார்பு அறுத்து எடுக்கப்பட்டு விட்டது. தொடர்ந்து சில சிகிச்சைகளுக்கு உட்பட நேரும் என்ற சங்கதியை தெரிந்து கொண்ட ராஜசேகரனுக்கு ஒரே அருவருப்பு. டாக்டர் எத்தனைதான் விளக்கமாக எடுத்து சொல்லியும் மனைவிக்கு வந்த நோய் தம்மை தொத்திக் கொண்டு விடும் போன்று மனதிலே ஒரு அசிங்கம் ஏற்பட்டுவிட்டது. வீட்டுக்கு திரும்பிய மனைவி படுத்திருந்த அறையின் வாயிற்படி அருகே நின்று விசாரித்துவிட்டு வேகமாக அலுவலகம் ஓடிக்கொண்டிருந்தார். அத்துடன் அவருக்கு புதிதாக தொடர்பு ஏற்பட்ட ருக்மணி மேல் ஒரு மோகம். அவளுக்கு வீடு பார்த்து அவளது சௌகரியங்களை கவனித்து அவளை வாழ வைப்பதில் தீவிரம் காட்டிய ராஜசேகரன் மனைவியை புறக்கணித்தார், வெறுக்கத் தொடங்கினார். அதற்கு பின் 6 வார காலம், வாரத்திற்கு 5 நாட்கள் என்ற கணக்கில் ஒளிக்கதிர்கள் சிகிச்சைக்கு அவள் நர்சிங் ஹோமுக்கு போய் வர வேண்டியிருந்தது. சமையலுக்கும் வீட்டை கவனிக்கவும் ஒரு அம்மாளை அமர்த்தி கொண்டு அவள் தன்னை கவனித்துக் கொள்ள மிகவும் பாடுபட்டு விட்டாள். அப்பொழுது கூட அவள் கணவன் அவளிடம் அன்பாக நடந்து கொள்ள முயலவில்லை. பல ஆண்டுகள் மனைவி என்று வாழ்ந்த காரணத்திற்காக கூட அவர் அனுசரணையாக நடந்து கொள்ளவில்லை. யாரோ 3ஆம் மனிதரை விசாரிப்பது போல அன்றாடம் கடமைக்காக ஒரு வார்த்தை விசாரித்தார். ஒளிக்கதிர் வைத்திய சிகிச்சையினால் அவளுக்கு சில பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்தன. பசி குறைந்து போனது, வயிற்றை குமட்டியது, சில சமயம் தாங்க முடியாது சாப்பிட்ட உணவை வாந்தி எடுத்தாள். மேனி கருத்து போனாள். எல்லாவற்றையும் விட அவளது அடர்ந்த கூந்தல் உதிர்ந்து போனதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அதை மறைக்க செயற்கை முடி அணிந்து கொண்டு கொஞ்ச காலம் கழிக்க நேரிட்டது. ஊரிலிருந்து திரும்ப வந்த குழந்தைகள் கலங்கி போனார்கள். அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏக காலத்தில் கவலையுடன் கேட்டபடி தாயை இறுக கட்டி கொண்டனர். ஒண்ணுமில்ல, டைபாய்டு காய்ச்சல், அதனால்தான் உங்களை ஊர்லயே தங்க விட்டேன், ஒட்டிக்கணும்ல, சமாதானம் சொன்னாள். ஆனால் அவளை பெற்றவளுக்கு உண்மையை தெரிவிக்க நேரிட்டது. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஆஸ்பத்திரியில நான் ராவும் பகலுமா துணையா இருந்திருப்பேனே. அம்மா குமுறி அழுதாள். அந்த அதிர்ச்சியோ என்னவோ 6 மாத காலத்தில் அம்மா மாரடைப்பில் மறைந்து போனாள். சில மாதங்களுக்கு பின் அவள் அலுவலகத்திற்கு மீண்டும் வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தாள். சிகிச்சை முடிந்து நீண்ட காலத்திற்கு பின்னர் தான் அவள் தலைமுடி சிறிதளவு வளரத் தொடங்கியது. அதுவரை டோப்பாவுடன் வளைய வந்த அவளை சக ஊழியர்கள் அனுதாபத்துடன் பார்த்தனர், சிலர் அசிங்கப்பட்டனர். அவளுக்கு வந்த வியாதியை பற்றி அரைகுறையாக அலுவலகத்தில் அலசப்பட்டது.
சிலர் அவள் நீண்ட நாள் இதன் பின் வாழக்கூடும் என்று அபிப்பிராயம் தெரிவித்தனர். சிலர் உடனடியாக சமாதி கட்டினர். காலம் நழுவிக் கொண்டிருந்தது. அவ்வப்போது டாக்டர் குறிப்பிட்ட தேதிகளில் மறுபரிசீலனைக்கு போய்க் கொண்டிருந்தாள். உடம்பில் சிறிது பலம் ஏற்பட்டது. முன்போல் நன்றாக வேலை செய்ய முடிந்ததால் வேலைக்கு வந்திருந்த அம்மாளை நீக்கிவிட்டு தானே காரியங்களை கவனிக்கத் தொடங்கினாள். தலைமுடி வளர்ந்து ஓரளவு கொண்டை போட்டுக் கொள்ள முடிந்ததால் டோப்பாவை கழற்றி வைத்து விட்டாள். கொஞ்ச நாட்களில் தன் நோயை பற்றி அசட்டையாக இருக்கத் தொடங்கினாள். எத்தனையோ பேர் புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பின் பல ஆண்டுகள் வாழ்கிறார்களே, அவளுக்கும் அப்படி வாழ்க்கை ஏன் நீடிக்கக்கூடாது? தன்னுள் கேள்விகளை எழுப்பி தைரியத்தை கூட்டிக் கொண்டாள். ஒரு நாள் உட்கார்ந்து தன் சிகிச்சைக்கு உண்டான செலவை கணக்கிட்டு பார்த்தாள். இத்தனை பெரிய வியாதிக்கு அவள் செலவழித்த பணம் மொத்தம் 10,000 இருக்கும். அவளது சேமிப்பிலிருந்து செலவழிக்க கட்டுப்படியாகாது. பணச்செலவை பற்றி அவள் கவலைப்படவில்லை. உடல் உபாதைப்பட்டதை பற்றி நினைக்கவில்லை. அவளது கணவனின் பாராமுகம்தான் நெஞ்சை வாள்கொண்டு அறுத்தது. இதே நிலையில் அவள் கணவன் இருந்திருந்தால் அவள் அப்படியா ஒதுங்கியிருந்திருப்பாள்? புற்றுநோய் என்பது ஒருவித அசுரத்தமான செதில்களின் வளர்ச்சி. மற்றவர்களுக்கு அது ஒட்டிக்கொள்ளும் வியாதி அல்ல. இரத்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்நோய் ஒரு சமயம் வரக்கூடும். அவர்களுக்கும் இது நோயாளியிடமிருந்து ஒட்டிக்கொண்டு வருவதில்லை. அவர்கள் உடம்பிலும் இதே போன்றதொரு பலவீனம் செல்லுகளில் இருப்பதால் வரலாம். சிலருக்கு வராதிருக்கலாம். முக்கியமாக பெண் குழந்தைகளை பாரம்பரிய நோயாக இது பாதிக்கலாம். எத்தனை அழகாக விளக்கமாக எடுத்து கூறினார். எல்லாவற்றுக்கும் தலையை ஆட்டிவிட்டு வீட்டுக்கு திரும்பிய கணவர் அவளை கண்டு பேய் அல்லது பிசாசை சந்தித்தது போல சமயங்களில் நடுங்கினார். பேச்சில் வெறுப்பை உமிழ்ந்தார். பார்வையில் அருவருப்பை காட்டினார். ஒரே அறையை பகிர்ந்து கொள்ளக்கூட அவருக்கு அச்சம். அவள் ஆஸ்பத்திரியிலிருந்து வரும் முன் அவர் மாடிக்கு தன் படுக்கை இத்தியாதிகளை அகற்றி கொண்டு விட்டிருந்தார். ஏற்கனவே போலியாக இருந்த அவர்களது தாம்பத்திய வாழ்க்கை இப்போது பளிச்சென்று பிறருக்கு தெரியும் வண்ணம் பிளந்து கொண்டு விட்டிருந்தது. ஆல்பத்தை மூடிவிட்டு அலமாரி தட்டில் வைத்தாள். தலையணை மீது சரிந்து கொண்டு தூங்க முயன்றாள். தூக்கம் வந்தால்தானே. உடல் வலி மனவலி இரண்டிலும் அவளது உறக்கம் கெட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டிருந்தன. புராண காலத்திலிருந்து பெண்களுக்கு மட்டும்தான் இந்த பொறுப்பு போலும். நோயாளி கணவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டியது பதிவிரதைகளின் முக்கிய கடமை. ஆனால் கணவனுக்கு அப்படி ஒரு கடமை இல்லையா? இன்பத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்து கொள்வதாக வாக்கெடுத்துக் கொண்ட பின் நோயாளியை கண்டு இப்படியா ஓடுவார்கள்? நலாயினி பாவம் தொழுநோயாளியான தன் கணவரை கூடையில் வைத்து சுமந்தாளாம். அவள் தொழுநோயாளியாக இருந்திருப்பதால் அந்த கணவர் என்ன செய்திருப்பார்? கழுக்கென்று தானே சிரித்து விட்டிருந்தாள் புவனா. என்னம்மா சிரிக்கிறீங்க? கேட்டுக்கொண்டு ஓடி வந்தான் மகன். அம்மாவா சிரிச்சாங்க? அதிசயப்பட்டாங்க. மகள் அறைக்குள்ளே வந்து சிரித்தாள். இது என்ன வேடிக்கை? கொஞ்சம் கண் கலங்குனா ஏன் அழறீங்க? அம்மான்னு 2 பேரும் கேட்குறீங்க. சிரிச்சா ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேள்வியா? இப்போ என்னை என்னதான் செய்ய சொல்றீங்க? ஒன்றும் அதிகம் செய்ய வேண்டாம். நீங்க ஓய்வா இருங்க. உங்களுக்கு உடம்புக்கு என்ன? ஏன் இப்படி இருக்கீங்கன்ற உண்மையை எங்களுக்கு சொல்லுங்க போதும். விவரத்தை தெரிஞ்சுக்கிற வயசு எங்களுக்கு ஆகலையா? மகன் கேட்டதும் திடுக்கிட்டு போனாள். டாக்டர் சாம்பசிவம் சொன்னாரே, குழந்தைகளிடம் உண்மையை சொல்லி அவர்களை தயாராக்க வேண்டும் என்றாரே. உண்மையை அவள் அவர்களிடம் எப்படி சொல்லப் போகிறாள்? எப்போது சொல்லப் போகிறாள்? கணவன் அலுவலகம் புறப்பட்டு சென்றதும் புவனா வெளியே செல்ல ஆயத்தமானாள். 2வது ஊசி மருந்து சிகிச்சைக்கு பின் 2 வாரம் வீட்டில் ஓய்வோடு இருக்க அனுமதிக்கப்பட்டிருந்தாள். மெல்ல எழுந்து வீட்டை சுற்றி நடக்க முயல்வது, வேலைக்கு சாப்பிடுவது, தூங்க முயல்வது, இவைகளை தவிர அவள் எதுவுமே செய்ய தேவை இருக்கவில்லை. மகனும் மகளும் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டனர். மஞ்சுளா ஓடோடி வந்து அவள் கேட்டதை எடுத்துக் கொடுத்தாள். மகன் வெளிக்காரியங்களை எல்லாம் கவனித்துக் கொண்டான். அப்படி இருந்தும் உடலில் ஒரே ஆயாசம். லேசாக பவுடரை முகத்திலே காம்பாக்டால் ஒத்தியபடி கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்டவளின் நெஞ்சம் துணுக்குற்றது. முன்னை விட அவள் இந்த சில நாட்களில் பாதியாக இழைத்து விட்டிருந்தாள். எத்தனைதான் அவள் புன்னகைத்தபடி காணப்பட்டாலும் உள்ளடங்கி விட்ட கன்னங்களும் சோர்ந்த கண்களும் வியாதியின் தீவிரத்தை பறைசாற்றின. எத்தனை மருந்துகள் சாப்பிட்டும் இடுப்பு எலும்பிலே ஏற்பட்ட நோவு குறையவே இல்லை. காலை பதித்து வேகமாக நடக்க முடியாத ஒரு தளர்ச்சி. இந்த நிலையில் தொடர்ந்து அவள் சிகிச்சை செய்து கொள்ள வேண்டுமா? அரை மனதுடன் தான் கிளம்பி இருந்தாள். சுகுமார் ஆட்டோவை பிடித்துக் கொண்டு உதவினான். தேவைப்பட்ட சில்லறை பர்சில் இருக்கிறதா என்ற வராந்தாவில் நின்றபடி அவள் அதை துழாவிக் கொண்டிருந்த சமயம் கைவிரல்களில் பலமின்றி பர்ஸை நழுவ விட்டு விட்டாள். குப்புற விழுந்த பர்சிலிருந்து சிறு கடிதத் துண்டுகள், காசுகள், ரூபாய் நோட்டுகள் எல்லாம் நாலாபுரமும் விழுந்தன. குனிந்து சட்டென்று பொறுக்க முடியாது இடுப்பை பயங்கர வலி வெட்டி சிதைத்தது. சுகுமார், இதெல்லாம் எடுத்துக்கொடு, உரத்த குரலில் கத்தினாள்.
தன் வேலையை தானே செய்து கொள்ள முடியாதபடி பலவீனமடைந்து நோயின் பிடியில் கைதாகி விட்டோமே என்ற ஆதங்கம் கண்களை பனிக்கச் செய்தது. என்னம்மா, நான் வேணா கூட வரட்டுமா? மகன் மிக்க அனுதாபத்துடன் கேட்டான். கீழே விழுந்தவைகளை வேகமாக பொறுக்கி பர்சில் போட்டு மூடி அவள் கையில் கொடுத்தான். வேண்டாம், குழந்தை மஞ்சு தனியா இருப்பா, அவளை பார்த்துக்கோ. நான் கடத்த தெரு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கடையில வாங்க வேண்டியதை என்கிட்ட சொல்லுங்கம்மா. நீங்க போகணும்னு அவசியமா? நான் தான் போகணும். தொணதொணக்காத. கோபத்துடன் இறைந்தாள். அப்படி ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்ததை அவளால் தடுக்க முடியவில்லை. ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்து கொண்டு கண்களில் நீர் கசிய மகனுக்கு டாட்டா காட்டினாள். குழந்தை பாவம், விவரம் தெரியாம உதவ முன் வந்ததுக்கு ஏன் இப்படி கோவப்படணும்? குற்ற உணர்வில் மனம் துவள அவள் அகல்யா நர்சிங் ஹோமுக்கு விரைந்து கொண்டிருந்தாள். அம்மா ஏன் இப்படி சட்டுன்னு கோச்சுக்கிறாங்க? நானும் சில நாளா கவனிச்சுன்னு தான் வரேன். சின்ன தவறுகளுக்கு பெருசா கத்துறாங்க என்று கூறிக்கொண்டே உள்ளே இருந்து வராந்தாவுக்கு வந்த மஞ்சுளாவின் கண்களில் பூச்செடி ஓரத்தில் கிடந்த துண்டு கடிதம் தெரிந்தது. அம்மா பர்ஸ்ல இருந்து விழுந்த கடிதம் போல இருக்கே. ஏதாவது முக்கியமானதா இருந்தா அம்மா வந்து கோவிப்பாங்க. சட்டுன்னு பாருண்ணா. தமையன் கையில் அதை கொடுத்தாள். அவசரமாக அதை பிரித்தான். அகல்யா நர்சிங் ஹோமுடைய சிகிச்சைக்கான பில் அது. பரிசோதனைக்கும் ஊசி மருந்துக்கும் என்று குறிப்பிட்டு அடியில் 150 என்று கணக்கிடப்பட்டிருந்தது. நர்சிங் ஹோமின் முத்திரை அந்த தொகையை பெற்றுக்கொண்டதாக தெரிவித்தது. புருவங்களை சுருக்கிக் கொண்டு ஒரு கணம் சிந்தனையோடு நின்றான் சுகுமார். என்னன்னா இது? ஏதாச்சும் முக்கியமான கடுதாசியா? ரொம்ப முக்கியம் மஞ்சு. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. அம்மா அடிக்கடி வெளியில போயிட்டு வர காரணம் நல்லா விளங்கிட்டுது. எனக்கு தெரியறாப்புல சொல்லுனா, பதறினாள் மஞ்சுளா. மஞ்சு, அம்மா எதுக்கு வெளியே போயிட்டு வரா தெரியுமா? அகல்யா நர்சிங் ஹோம்ல சிகிச்சை செஞ்சுக்க போயிட்டு வராங்க. அம்மாவுக்கு இந்த பில் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து தெரியறது. எதுக்கு சிகிச்சை? அதை ஏன் ரகசியமா வச்சுக்கணும்? நமக்கு தெரிஞ்சா நாம உதவியா இருக்க மாட்டோமா? அதுதான் எனக்கு புரியல. நம்ம ஒண்ணு செய்வோமா மஞ்சு? என்ன செய்யலாம்? சீக்கிரம் சொல்லுனா. அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல, அதை நம்மகிட்ட சொல்ல விரும்பலங்கிறது என் மனசுல பல சந்தேகங்களை கிளப்புறது. எனக்கும் என்னவோ தோணுது. நம்ம வீணா மனசை குழப்பிக்கிறோங்கிறத விட்டுட்டு நேரா அந்த நர்சிங் ஹோமுக்கு போய் அதன் தலைவரை பார்த்தா அது ஒழுங்குமுறை இல்லைன்னு அவர் கோச்சில்ல. எதுக்கும் முயன்று பார்க்கலாம். நீ என்னோட கொஞ்சம் ஒத்துழைக்கணும். சரிண்ணா, நீ சொல்லதை கேட்பேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? நல்லதாச்சு. நாம 2 பேரும் காய்கள் வாங்கிட்டு அப்படியே விநாயகர் கோயில்ல ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வரப்போறதா கிளம்பலாம். அம்மாவை தனியா விட்டுட்டு போக சொல்றியா? முட்டாள். அவங்க துணிச்சலோட தனியா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வராங்க. நாம கொஞ்ச நேரம் அவங்கள வீட்டுல விட்டு போனா என்ன ஆயிடும்? இத்தனை நாள் எத்தனை தடவை வெளியே போயிருக்காங்க. மஞ்சுளா கவலையில் மூழ்கி போனாள். மாலை பொழுது அஸ்தமிக்கும் முன் அண்ணனும் தங்கையும் ஸ்கூட்டரில் கிளம்பினார்கள். பத்ரம், போக்குவரத்து செல்வ விநாயகர் கோயில்கிட்ட ரொம்ப அதிகம். அந்தி வேலை. சீக்கிரம் போனா சோட்டோட திரும்பிடுங்க. கதவை சாத்த வந்த அம்மா நொண்டிக் கொண்டு நடமாடுவதை அவர்கள் இருவரும் கவனித்தார்கள். அவசரமாக தேவைப்பட்டதை வாங்கி கூடையில் நிரப்பிக்கொண்டு விநாயகர் கோவிலுக்கு சென்று கொஞ்சம் விபூதி பிரசாதமும் வாங்கி கொண்டு அகல்யா நர்சிங் ஹோமுக்கு கிளம்பினார்கள். ரிசப்ஷனிஸ்ட் வழக்கமான புன்னகையை உதிர்த்தாள். டாக்டர் சாம்பசிவத்தை பார்க்கணுமா? அப்பாயின்மெண்ட் இருக்கா? ஒரு விஷயத்த அவர்கிட்ட கேட்கணும். புருவத்தை உயர்த்தினாள் அவள். கல்லூரி மாணவ மாணவி போல தென்படும் அவர்களுக்கு டாக்டரிடம் என்ன கேட்க வேண்டியிருக்கும்? லேசாக சிரித்தாள். டாக்டரை உங்க கல்லூரி விழாவுக்கு தலைமை வைக்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா நான் இப்பவே சொல்லிடுறேன். அவர் ரொம்ப பிஸி மேன். இங்க டின்னர் அங்க பேச்சுங்கிறதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்கிறதே இல்லை. இல்ல, இது வேற ஒரு விஷயம். டொனேஷன் ஏதாவது கேட்க வந்திருந்தா நர்சிங் ஹோமரோட செக்ரட்டரிட்ட போய் விசாரிங்கோ. இங்க நோயாளிகள் வந்து பரிசோதனைக்கு உட்காருவாங்க. இல்ல, அவர்கிட்ட எங்க சொந்த விஷயமா பேச வந்தோம். ரிசப்ஷனிஸ்ட் விடாக்கண்டியாக இருந்தாள். உங்க 2 பேர்ல யார் பேஷண்ட்? என்னைக்கு வரலாம்னு பார்த்துட்டு சொல்றேன். இல்லம்மா, என் தாயார் திருமதி புவனா ராஜசேகரன் இங்க வந்து சிகிச்சை எடுத்துட்டு போறாங்க. அவங்கள பத்தி ஒரு சங்கதி டாக்டர்கிட்ட நேரா பேச வந்தோம். நாங்க அவங்களோட பிள்ளைங்க. இருவரையும் வியப்புடன் பார்த்தாள் ரிசப்ஷனிஸ்ட். பதில் சொல்வதற்குள் போன் தொல்லைகள், நோயாளிகளின் விசாரிப்பு. கொஞ்சம் உட்காருங்க. டாக்டர் இன்னும் ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வரல. வந்ததும் கேட்டு சொல்றேன். வரவேற்பறைக்குள் வருகிறவர்களையும் அங்கிருந்து போகிறவர்களையும் வேடிக்கை பார்த்த வண்ணம் இருவரும் கவலையுடன் உட்கார்ந்திருந்தனர். சுவரில் மாட்டியிருந்த கடிகாரத்தில் சிவப்பு எண்களாக நேரம் கண்ணை சிமிட்டிக் கொண்டு நகர்ந்தபடி இருந்தது. நர்சிங் ஹோமின் வாசலில் இருந்த பெரிய முட்டை விளக்கு பளிச்சென்று எரிய தொடங்கியது. அண்ணனை கவலையுடன் பார்த்தாள் மஞ்சுளா. சுகுமாரன் கைவிரல்களை வேகமாக கடித்துக் கொண்டிருந்தான். கடிகாரம் கண் சிமிட்டிய ஒவ்வொரு வினாடியும் யுகம் போல மலைப்பாக தெரிந்தது. மிஸ்டர், உங்களை தானே? ரிசப்ஷனிஸ்ட் அதட்டி கூப்பிட்டால். திடுக்கிட்டு எழுந்து அருகில் விரைந்தான். உங்களை டாக்டர் பார்க்க விரும்புறார். இந்த பேசேஜ் வழியா போனா முதலாவதா தெரிகிறாரே. கண்ணாடி கதவுல டாக்டர் பேர் இருக்கும். சீக்கிரம்
உசுப்பினாள். முன்பின் அறியாத ஒரு புது அனுபவம். கண்ணாடி கதவை மெல்ல தள்ளிக்கொண்டு எட்டி பார்த்தனர். கமின் குரலில் கம்பீரம் திடுக்கிட மெல்ல உள்ளே சென்றனர். உட்காரச் சொல்லி மௌனமாக எதிரில் கிடந்த நாற்காலியை காட்டினார் டாக்டர். பரீட்சைக்கு நேர்முக தேர்வுக்கு வந்திருப்பது போன்று இருவர் மனதிலும் ஒரு கிளி. காய்ந்து போன உதடுகளை நாவால் ஈரப்படுத்திக் கொண்டான் சுகுமார். நெற்றியில் பூத்த உயர்வையை துடைத்துக் கொண்டாள் மஞ்சுளா. அவள் நெஞ்சு திக் திக்கென்று அடித்துக் கொண்டது. நீங்க 2 பேரும் மிஸ்டர் ராஜசேகரனோட குழந்தைகள். உங்க அம்மாவோட உடம்ப பத்தி விசாரிக்க வந்திருக்கிறீங்க. டாக்டர் கேட்டுவிட்டு அவர்களை கூர்மையாக பார்த்தார். ஆமா டாக்டர், 2 நாளா அம்மா ரொம்ப பலகீனமாயிட்டாங்க. நல்லாவே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால எங்களுக்கு கவலையா இருக்கு. அந்த நோயோட இயல்பே அதானே. காலையில கூட வந்து இன்ஜெக்ஷன் போட்டு போனாங்களே. எதுக்கு அவங்க இங்க வந்து சிகிச்சை செஞ்சுக்கிறாங்கன்னு தெரிஞ்சா? தடுமாறினான் சுகுமார். உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன். சொல்லும்படி யோசனை சொன்னேனே. உங்க 2 பேருக்கும் அவங்களோட நோயை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்றீங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுக்கு அறுவை சிகிச்சை நடந்தது இல்லையா? மஞ்சுளாவும் சுகுமாரும் கலவரத்துடன் விழித்தனர். டாக்டர் சாம்பசிவம் இன்டர்காமில் நர்ஸை அழைத்தார். மிஸ்ஸஸ் புவனா ராஜசேகரோட ஃபைலை எடுத்துட்டு கொண்டு வாமா உத்தரவிட்டார். சில நேரங்களில் நர்ஸ் அவர் கேட்டதை கொண்டு வந்து மேஜை மீது வைத்தார். டாக்டர் வேகமாக பக்கங்களை புரட்டினார். மிஸ்ஸஸ் புவனா, அவங்களுக்கு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வருஷம் அன்று அந்த நர்சிங் ஹோம்ல ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது. இடது மார்புல புத்துநோய் ஆரம்பமா இருந்ததுனால அதை அறுவையால அகத்திட்டோம். அப்புறம் ஒளிக்கதிர் சிகிச்சை கொடுத்தோம். அடிக்கடி வந்து உடம்ப பரிசோதிச்சுக்கிட்டு தான் போனாங்க. இப்ப வியாதி மறுபடி திருப்பிக்கிட்டு வேகமா பரவிட்டு வருது. அப்படின்னா டாக்டர், குழறினான் சுகுமார், அவங்களுக்கு செகண்டரி ஸ்ப்ரெட் ஏற்பட்டிருக்கு. இடுப்பு எலும்புல நோய் பரவி இருக்கு. நீங்க 2 பேரும் படிச்சவங்க தானே. புத்துநோயை பத்தி கொஞ்சம் ஏதாவது பத்திரிகையில வர விவரங்களை படிச்சு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இல்லையா? இருவரும் மௌனம் சாதித்தனர். நண்டு கால்களை விரிச்சிட்டு மணலை குடைஞ்சு உள்ள போறது போல இந்த நோய் 4 பக்கமும் பரவ ஆரம்பிக்குது. கேன்சர்னு பொதுவா சொல்லுவாங்க. பல ரகம் உண்டு. உங்களுக்கு இப்ப தெரிய வேண்டியது உங்க அம்மாவோட உடம்பின் உண்மை நிலை இல்லையா? சுகுமார் மௌனமாக தலையை அசைத்தான். மஞ்சுளா கண் கலங்கி போனாள். தைரியமா நீங்க கேட்க வேண்டிய சங்கதி. அவங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்க இந்த பரவலை எந்த சிகிச்சையாலும் தடுக்க முடியாது. உங்க அம்மா இன்னும் சில மாதங்கள் உயிர் வாழ்ந்தாலே அதிகம். டாக்டர், அப்படின்னா அப்படின்னா அவங்க விரைவில் செத்து போயிடுவாங்கன்னு சொல்றேன். காப்பாத்த வழி எதுவும் கிடையாதா டாக்டர்? அவங்க அமைதியா சிரமங்கள் எதுவும் அனுபவிக்காம மரணமடைய எங்களால் ஆன உதவிகளை செய்வோம். நீங்க 2 பேரும் உங்க அப்பாவும் துணிவா இதை எதிர்நோக்கி அம்மாவுக்கு பல விதத்திலும் உதவியா இருக்கணும். அவ்வளவுதான். தேங்க்யூ டாக்டர். வணக்கம் தெரிவித்துவிட்டு வெளியே வந்தனர். தோட்டத்தின் ஓரத்தில் நின்ற ஸ்கூட்டர் அருகே வந்த சுகுமார் தன் முஷ்டியால் ஸ்கூட்டர் ஆசனத்தை ஓங்கி குத்தினான். சை, அம்மாவுக்கு பதில் அந்த நோய் எனக்கு வந்திருக்கலாம். நான் செத்து போயிருக்கலாம். பழுதழுத்தான். அண்ணா, நம்ம என்ன பண்ணுவோம்? அம்மா சீக்கிரம் இறந்துருவாங்கன்னு டாக்டர் சொல்றாரே. அம்மாவை இழந்துட்டு நாம எப்படி வாழ்வோம்னா? எப்படி வாழ முடியும்? விக்கி வழுதாள் மஞ்சுளா. கண்ணை தொடச்சுக்கோ, நேரமாச்சு, நம்ம வீட்டுக்கு போலாம் என்றான் அண்ணன். கதவை திறந்த புவனா பேரைந்து விட்டது போன்ற தோற்றத்துடன் மகனும் மகளும் உள்ளே வருவதைக் கண்டு திகைத்து போனாள். என்னாச்சு? ஏன் இவ்வளோ நேரம்? காய்கறி கூடையை ஒரு பக்கம் வைத்துவிட்டு அம்மாவை காய்த்தாங்களாக பிடித்து முன்னரை சோஃபாவில் உட்கார வைத்தான் சுகுமார். வாயில் கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்தாள் மஞ்சுளா. சிவந்து விட்டிருந்த அவளது கண்களை பெற்றவள் திகைப்புடன் பார்த்தாள். மஞ்சுளாவுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி 2 பேரும் என்ன பாக்குறீங்க? அம்மா, நாங்க 2 பேரும் அகல்யா நர்சிங் ஹோம்க்கு போயிருந்தோம். டாக்டர் சாம்பசிவத்துக்கிட்ட பேசிட்டு வரோம். எங்ககிட்ட அந்த உண்மையை ஏம்மா மறைச்சிங்க? துக்கம் தாங்க முடியாது சிறு பிள்ளையைப் போல தேம்பி அழுதான் சுகுமார். அம்மா, எங்களுக்கு தாங்க முடியலையே. ஏம்மா நமக்கு இந்த சோதனை? தாயின் தோளை இறுக்கமாக பற்றி கொண்டு குமுறி அழுதான் மகன். இத்தனை காலமாக அடக்கி வைக்க முயன்ற துயரம் கட்டுக்களை மீறிக்கொண்டு புறப்பட தன் 2 மக்களையும் 2 கைகளாலும் அணைத்துக் கொண்டு புவனா விம்மி அழுதாள். பின்னர் தானே சமாதானம் அடைந்தவளாக கண்ணீரை துளைத்துக் கொண்டாள். உங்களுக்கு உண்மையை சொல்ல பயந்துகிட்டு ஒத்தி போட்டுக்கிட்டே இருந்தேன். தப்புதான். ஏன் தெரியுமா? உங்களை நான் எப்பவும் சிரிச்ச முகத்தோடு தான் பார்க்க விரும்பினேன். கடைசியா அப்படி பார்த்துட்டு கண்ணை மூடணும்னு ஒரு சுயநலம். தவறு. இப்போ டாக்டர் மூலம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நானும் ஒரு உண்மையை சொல்ல போறேன். உங்க 2 பேரையும் கொஞ்ச நாட்களா நான் விரட்டி அடிச்சு வேலை செய்ய வச்சேன். உங்களுக்கு என் மேல கோவமா இருந்தது. இல்லம்மா, முதல்ல பிடிக்கல. அப்புறம் நீங்க சொன்ன காரியங்களை செய்ய ஆரம்பிச்சதும் அதுலலாம் ஒரு சுவாரஸ்யம் வந்துட்டுது. சுகுமார், உனக்கு வீட்டு பொறுப்பு வரணும். உங்க அப்பா போல நீயும் ஏனோ தானோ இருக்கக்கூடாதுன்னு விரும்பிதான் உன்னை விரட்டி வேலை வாங்கினேன்.
நீ இப்போ எல்லாத்தையும் பொறுப்பா கவனிச்சுக்கிற. மனசு அதை பார்த்து ஆறுதல் அடையிறது. மஞ்சு, நீ நல்லா வீட்டை நிர்வகிக்கிற. ரொம்ப புத்திசாலி. சொன்னதும் காரியங்களை சட்டுன்னு பிடிச்சுக்கிட்ட. நாளைக்கு கல்யாணமாகி புக்ககம் போனா நல்ல பேர் எடுப்ப. இனிமே நான் கவலை இல்லாம கண் மூடுவேன். அம்மா, ஏன் அம்மா அப்படி சொல்றீங்க? இருவரும் கூவினார்கள். இப்போதானே டாக்டர் உண்மையை உங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. அதுக்குள்ளேயே மறந்து கற்பனையில என்ன நீண்ட காலம் வாழ வைக்க ஆசைப்படுறீங்களே, தப்பு. அம்மா, நீங்க இல்லாம வாழ முடியுமான்னு பயமா இருக்கு. ஆண் பிள்ளை பயப்படக்கூடாது. அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியும். தெரியும், சொல்ல வேண்டாம். அவரது அசிங்கமான வெளி உலக வாழ்க்கை ஊர்ல பலருக்கு தெரியும். அதை பத்தின ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. நான் போனப்புறம் வீட்டை நிர்வகிக்கிற பொறுப்பு முழுசும் உன்னோடது. நீ மஞ்சுளாவுக்கு வயசுல 2 வயசு மூத்தவன். ஆனா பொறுப்புல 20 வயசு மூத்தவன். உன்னை நீ உயர்த்திக்கணும். அவளை உன் கண்மணி போல பாதுகாத்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும். அம்மா, துயரத்தில் குழறினான். நீ மிஸ்டர் நாராயணன்ட்ட வேலை கத்துண்டு சிஏ பரீட்சை முடிச்ச பிறகு ஏதாவது ஒரு நல்ல கம்பெனில வேலை தேடிக்கணும். இந்த 2 காரியத்தையும் நீ உன் சாமர்த்தியத்தினால முடிக்கணும். இதுவரை குழந்தையா இருந்த சுகுமார் ஒரு மனுஷனா மாறி அப்படி செய்வேன்னு அம்மாவுக்கு வாக்கு கொடு. அம்மா, அப்படியே செய்வேன், கூறிவிட்டு விசும்பினான். கலைந்து போன அவனது கேசத்தை விரலால் கோதி விட்டாள். கன்னங்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டாள். மஞ்சுளா, இந்த கொத்து சாவி. புக்ககம் போற வரைக்கும் இனி நீதான் இதை வச்சுக்கணும். அப்புறம் அண்ணன்ட்ட கொடுத்துக்கலாம். இப்போ போய் உள்ள இருக்கும் அந்த பெரிய பீரோவை திறந்து லாக்கர்ல வச்சிருக்க ஒரு ஃபைலை எடுத்துட்டு வா. கண்களை துளைத்து கொண்டு எழுந்தாள். அம்மா கேட்ட அந்த ஃபைலை எடுத்து வந்து அவள் முன் வைத்தாள். அடிக்கடி ஏன் வெளியே போறேன்னு தானே கேட்டீங்க? பேங்க்குக்கும் வக்கீல் வீட்டுக்கும் போக வேண்டியிருந்தது. இதோ பாருங்க, இதுதான் என் உயில். இதன் பிரகாரம் இந்த வீடு மற்ற பொருள் எல்லாம் உங்க 2 பேருக்கும் சமமா சேர வேண்டியதுன்னு எழுதி வச்சிருக்கேன். பேங்க் லாக்கர்ல என் நகைகள் சிலது இதுல இருக்கு. குறிப்பிட்டிருக்கிற நகைகளை மஞ்சுவோட கல்யாணத்தும் போது அவளுக்கு கொடுத்துடு. மீதி பாதி உனக்கு வரப்போறவளுக்கு. மாமியார் வீட்டுக்கு போகும் பரிசு. வங்கியில இருக்கிற பிக்சட் டெபாசிட் நான் இல்லைன்னா நீங்கிற முறையில இருக்கிறதுனால சுலபமா உடைக்க முடியும். அதுல வர தொகையை பாதி நீ எடுத்துக்கிட்டு பாதியை மஞ்சு கல்யாணத்துக்கு உபயோகிக்கணும். செய்வியா சுகுமார்? எனக்கு அப்புறம் நீ தான் அவளுக்கு எல்லாம். அம்மாவின் கரத்தை பிடித்து கொண்டு மறுபடியும் அழுகையில் குலுங்கினான் சுகுமார். இதெல்லாம் எதுக்குமா? நீங்க இல்லாதப்போ இதுங்க மட்டும் எங்களுக்கு எதுக்கு? முட்டாள்தனமா உணர்ச்சி வசப்பட்டு பிதட்டாத. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீ ஒரு நல்ல வேலைக்கு வந்து காசு பணம் சேர்க்கறதுக்கு முன்னாடி மஞ்சுளா கல்யாண வயசை தாண்டிடுவா. அதனால அவளுக்கு ஒரு வாழ்வு அமைச்சு கொடுக்க பணம் தேவை. உன் அப்பா செய்ய தவறும் கடமைகளை நானாவது செஞ்சு முடிக்கணும். சரி, அந்த ஃபைலை கொண்டு போய் பத்திரமா பூட்டி வை. எனக்கு பசிக்குது. எல்லாரும் சாப்பிடலாமா? புன்னகைத்தாள் அம்மா. அவளால் இந்த பயங்கரத்தை எப்படி தாங்கிக் கொள்ள முடிகிறது? மஞ்சுளாவுக்கு வியப்பு, துயரம். சாப்பாட்டு மேஜை அருகே உட்கார்ந்ததும் புவனா சொன்னாள். இனி என் நினைவு இருக்கிற வரைக்கும் யாரும் அழக்கூடாது. என் நோயை பத்தி யாரும் பேசக்கூடாது. எனக்கு மீதம் இருக்கும் நாட்களை நான் ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிச்சு வாழ நினைக்கிறேன். எனக்கு நீங்க 2 பேரும் உதவணும். செய்வீங்களா? செய்வோம்மா. துக்கத்தை அடக்கி கொண்டு முறுவலித்தனர் இருவரும். அதற்கு பின் விரைவாக புவனாவின் ஆரோக்கியம் சீரழிய தொடங்கியது. நாற்காலியிலிருந்து எழுந்திருக்க முடியாது வேதனையில் துடித்தாள். நிமிர முடியாது வலியில் அரற்றினாள். படுக்கையிலிருந்து அவளை அப்படியே அள்ளிக்கொண்டு வந்து மகன் மெல்ல நாற்காலியில் உட்கார வைத்தான். கரண்டியால் சோற்றை அள்ளி அம்மாவுக்கு ஊட்டினாள் மகள். பின்னர் வாயை துடைத்துவிட்டு அவளை மெல்ல தூக்கி கொண்டு போய் முன்னரை சோஃபாவில் உட்கார வைத்து தொலைக்காட்சியை பார்க்க வசதி செய்து கொடுத்தான் மகன். அவள் விரும்பிய பஜனைகளை டேப் ரெக்கார்டரில் போட்டு படுக்கையிலேயே அவள் கேட்டு அனுபவிக்கும் அளவு இதமான ஒலியில் வைத்தான் சுகுமார். காலை மாலை 2 வேளை நாளேடுகளையும் அவள் அருகே உட்கார்ந்து படித்து காட்டினான். பத்திரிகையில் வந்த சில கதைகளை குறிப்பாக அம்மா வேண்டி காட்டியதை மகள் படித்துச் சொன்னாள். அன்றாடம் அவளது உடலை ஈரத் துணியால் துடைத்துவிட்டு பவுடர் பூசி மாற்றுடை அணிவித்து மகள் பணிவிடை செய்தாள். பயிற்சி பெற்ற நர்ஸ் போல அவளது மற்ற வசதிகளை எல்லாம் மஞ்சுளா கவனித்துக் கொண்டாள். ராஜசேகரன் நாளைக்கு 2 முறை மனைவியின் அறைக்குள் வந்து சில நிமிடங்கள் நின்றுவிட்டு பொதுவாக விசாரித்துவிட்டு போய்க் கொண்டிருந்தார். தாயின் சிகிச்சை செலவுக்கோ வீட்டு செலவுக்கோ தந்தையிடம் எதுவும் கேட்காது வைராக்கியமாக இருந்தான் சுகுமார். தாயின் அந்த நிலையிலும் அப்பா சிறிது கூட அனுசரணை காட்டாது வித்தியாசமாக நடந்து கொண்டது மஞ்சுளாவுக்கு மிக்க வெறுப்பூட்டியது. குழந்தைகளின் அரவணைப்பை அனுபவித்துக் கொண்டு அவர்களது அன்பிலே திளைத்த வண்ணம் சில நாட்களை கழித்த புவனாவை நோய் வேகமாக பீடிக்கத் தொடங்கியது. சாப்பாடு இறங்க மறுத்தது. தூக்கமின்றி வலியில் அலற்றினாள். தினமும் டாக்டர் வந்து வலி நீக்கம் செய்ய பெத்தடின் ஊசி கொடுத்து விட்டு போக நேரிட்டது. முன்போல் அவள் தன் குழந்தைகளுடன் பேசி சிரிக்கவில்லை.
வேதனையுடன் முனகியபடி உடல் நாளுக்கு நாள் தேய, நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய, முடிவில் தன் நினைவு இழந்தவளாக படுக்கையோடு கிடந்தாள். அம்மாவின் குரலை டேப்பில் பதிய வைத்து விட்டிருந்த சுகுமார் அதை அடிக்கடி போட்டு கேட்டுக்கொண்டே கண்ணீர் விட்டான். தாயின் கால்கள் மீது முகத்தை பதித்துக் கொண்டு மௌனமாக கண்ணீர் வடித்தாள் மகள். நோய் அதற்கே உரித்தான ஆக்ரோஷத்துடன் புவனாவின் உடலை அணு அணுவாக சாக செய்து கொண்டிருந்தது. அன்று டாக்டர் அவர்களிடம் சொல்லிவிட்டார். இரவு தாண்டினால் அதிகம், தைரியமா இருக்கணும், வேற செய்யறதுக்கு எதுவும் இல்ல. அப்பாவுக்கு தொலைபேசியில் செய்தியை சொன்னான் சுகுமார். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டா நல்லதுப்பா. அம்மா உடம்பு இனி தாங்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். வீட்டுக்கு விரைந்து வந்த ராஜசேகரன் மயக்க நிலையில் கிடந்த மனைவியின் முகத்தை பார்த்துவிட்டு மாடியில் போய் தமது அறைக்குள் உட்கார்ந்து கொண்டார். அப்பாவுக்கு பயமா இருக்கு. ஆனா நமக்கு பயம் இல்ல. ஏன்னா இவங்க நம்மள பெத்தவங்க. மஞ்சு தோத்திர புத்தகத்தை எடுத்து வந்து அம்மாவுக்கு பிடித்த தேவாரங்களை மனசுக்குள்ள வாசி. நான் அம்மாவோட தோழிகளுக்கும் நம்ம உறவுக்காரங்களுக்கும் நிலைமையை சொல்லிட்டு வரேன் என்றான். அருகிலேயே அமர்ந்து கொண்டிருந்த இருவரும் தண்ணீர் பருக கூட மறந்து தாயின் முகத்தையே கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தனர். நேரம் விடியலை சமீபத்துக் கொண்டிருந்த சமயம். தங்கையின் தோளை மெல்ல தொட்டான் அண்ணன். எந்திரி மஞ்சு, நம்ம அம்மா கிட்ட இருந்து போக போறாங்க. நம்மகிட்ட இருந்து அம்மா. மூச்சு ரொம்ப குறைவாயிட்டுது. வாரி சுருட்டி கொண்டு எழுந்து தாயின் முகத்தருகே வந்து குனிந்தாள் மகள். கண்ணீர் பொலபொலவென கொட்டியது. அப்பாவை போய் எழுப்பிட்டு வா அண்ணா. தேவையில்ல, இந்த சமயம் நான் அம்மாவை விட்டு நகர மாட்டேன். இந்த ஒரு சில வினாடிகள் அம்மாவோடவே இருக்க பிரியப்படுறேன். நீயும் எங்கேயும் போக வேண்டாம். அம்மா அம்மா என்ற அவர்களது குரலை கேட்காது புவனாவின் உயிர் மெல்ல மெல்ல அடங்கி போனது. மூக்கை தொட்டு பார்த்தான். நாடியில் கை வைத்து பார்த்தான் சுகுமார். பகீர் என்று வயிற்றிலே ஒரு நெருப்பு பட்ட உணர்வு. அம்மா போயிட்டாங்க மஞ்சு. குமுறி அழுதபடி தங்கையின் கரத்தை பிடித்து கொண்டான். நான் உன்னை பார்த்துக்கணும்னு அம்மா சொன்னாங்க. ஆனா மஞ்சு, இந்த நிமிஷத்திலிருந்து நீதான் என் அம்மா என்று உரக்க அவன் அலறிய போது ராஜசேகரன் மெல்ல படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்தார்.